Students, good afternoon. Thermodynamics. இந்த சாப்டர் தான் நம்ம எவ்ரி சண்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் பிகினிங் ஆஃப் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், மொத்தம் ஒரு 7 டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதுல ஒரு டிவிஷனா பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் 2 டிவிஷன் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், அதை நம்ம முடிச்சாச்சு. அகைன் கடைசி டிவிஷன் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், காம்ப்ளெக்ஸா இருக்காது. கடைசி டிவிஷன் வரப்போ கொஞ்சம் டைம் ஆகும் படிக்கிறதுக்கு. ஸோ அப்போ முதல் 2 டிவிஷன் தான் காம்ப்ளெக்ஸ், அதை முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆர் செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா, ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபெட்டிக் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், இந்த 4 ப்ராசஸையும் எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் தோஸ் ப்ராசஸ் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இதுல சில ப்ராசஸுக்கு ஸ்பெஷல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அடியபெட்டிக் ப்ராசஸுக்கு பிவி பவர் நியூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஈக்குவேஷன் இருக்கு. அதை வச்சும் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அந்த கன்சர்ன் ப்ராசஸுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், பிளஸ் இந்த ஐசோதெர்மல், அடியபெட்டிக், ஐசோபேரிக், ஐசோகோரிக்ஸ், இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து செக்மெண்ட் 1, டிவிஷன் 1, பிளான் 1, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். செக்மெண்ட் 2 என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, செக்மெண்ட் 1 முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 கிளாஸ் ஆச்சு. செக்மெண்ட் 2ல நாம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, இதே ஐசோதெர்மல், அடியபெட்டிக், ஐசோபேரிக், ஐசோகோரிக் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு, சைக்ளிக் ப்ராசஸ்னா என்ன, சைக்ளிக் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு தியரி மாதிரி ஸ்டடி பண்ணோம். ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் டயக்ராம் போட்டு சைக்ளிக் ப்ராசஸ்னா என்ன, அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தியரி மாதிரி ஸ்டடி பண்ணோம். அதோட எக்ஸ்டென்ஷனா ப்ராப்ளம்ஸும் பார்த்துருக்கோம். இது போன கிளாஸ் பார்த்தது. ஸோ இது இந்த இந்த கிளாஸ்லலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ஸை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி ஆல்ரெடி 11th லாகின்ல உங்களுக்கு போட்டிருக்கேன். வெப்சைட்ல 11th லாகின்ல போட்டிருக்கேன். நீங்க 11th லாகின் போனீங்கன்னா அந்த வீடியோஸ் கிடைக்கும். நீங்க சர்ச் பண்ணி எடுங்க, தெர்மோடைனமிக்ஸ் வீடியோ 1, தெர்மோடைனமிக்ஸ் வீடியோ 2 அப்படின்ட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வீடியோ கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்கு நீங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, கார்னாட் இன்ஜின் ஒரு இன்ஜின் பத்தி படிக்க போறோம். அப்படி கார்னாட் இன்ஜினை நாம சக்சஸ்ஃபுல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளோட பிளான் கார்னாட் இன்ஜின், ரெஃப்ரிஜிரேட்டர், இதை படிச்சு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதா இன்னைக்கு பிளான். அஸ் யூஸ்வல் இது படிக்கிறதுக்கு நிறைய படிக்கிற மாதிரி ஒரு லாஜிக்கை கிரியேட் பண்ணும். வளன்னு நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் என்ன ஆகும்னா வரும். பட் படிச்சு முடிக்க நாம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சதை நெக்லீட் பண்ணலாம். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நெக்லீட் பண்ணிட்டு அட் தி எண்ட் ஒரு சின்ன டயக்ராம்ல கார்னாட் இன்ஜினை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். அதை வச்சு ஈஸியா எவ்வளவு கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் டீல் பண்ணிடலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 1 hour நீங்க வந்து நல்லா கவனிக்கணும். அப்படி நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நான் எதெல்லாம் நடத்துறேன், எதெல்லாம் நாட் வாண்டட்னு நடத்திட்டு சொல்றேங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபைனலா என்ன ஆயிடும் அப்படின்னா, கார்னாட் இன்ஜின் ஒரு சின்ன டயக்ராமா கிடைச்சிடும், ரெஃப்ரிஜிரேட்டரும் ஒரு சின்ன டயக்ராமா கிடைச்சிடும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது ஒரு சிங்கிள் சீட்ல வந்துடும். அப்ப எப்ப கார்னாட் இன்ஜின் நீங்க இன் ஃபியூச்சர் படிக்கணும்னாலும் கம்ப்ளீட்டா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிங்கிள் சீட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதை பேஸ் பண்ணி ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா, எவ்வளவு டஃப்பான ப்ராப்ளம்ஸ்னாலும் பாத்திரலாம். ஸோ இதுதான் நம்மளோட இன்னைக்கு கிளாஸ் பிளான். ஜஸ்ட் கார்னாட் இன்ஜினை பத்தி கம்ப்ளீட்டா படிக்கிறது. ஸோ நம்ம இப்ப கண்டென்ட் குள்ள போயிடலாம். கார்னாட் இன்ஜின்ங்கிறது பேசிக்கா ஒரு ஹீட் இன்ஜின். இதுல ஹீட்டை தான் நம்ம இன்புட்டா கொடுப்போம். ஸோ அந்த ஹீட் இன்புட் மெக்கானிக்கல் அவுட்புட்டா மாறும். அதனால இந்த இன்ஜினோட டியூட்டியே என்ன அப்படின்னா, ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது இந்த இன்ஜினோட டியூட்டியே. இந்த கார்னாட் இன்ஜினை ஐடியல் ஹீட் இன்ஜின், சைக்ளிக் இன்ஜின், இந்த மாதிரி சில ஆல்டர்னேட் நேம்லையும் நம்ம கால் பண்ணலாம். இந்த இன்ஜின்ங்கிறது ஒரு டிவைஸ் தான். டிவைஸ்னாவே பார்ட்ஸ் இருக்கும். அப்ப இந்த கார்னாட் இன்ஜின்ல இருக்கிற மேஜர் பார்ட்ஸ் என்னென்ன? சைட் வால்லாம் ஹீட் இன்சுலேட் ஆன மாதிரி ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டர்ல ஒரு பிஸ்டன் இருக்கும். இந்த பிஸ்டன்லயும் ஹீட் இன்சுலேஷன் இருக்கும். அப்புறம் இந்த சிலிண்டர்ல ஏதாவது ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு கேஸ் வச்சிருப்பாங்க. அது என்ன கேஸ் அது நம்மளுக்கு மேண்டேட்டரி கிடையாது. ஸோ ஏதோ ஒரு கேஸ் வச்சிருக்கணும். நம்ம சிலபஸ் படி என்ன கேஸ்ங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. சிலிண்டரோட பாட்டம் சைடு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்ப நம்ம பாட்டம் சைடு வழியா ஹீட்டை ஃபீடும் பண்ணலாம், இந்த சிலிண்டருக்குள்ள இருக்கிற ஹீட்டை வெளியவும் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் பார்ட். இன்சுலேட்டட் சிலிண்டர்,
வித் பிஸ்டன். பாட்டம் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ஹீட் கொடுக்குற மாதிரி ஹீட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இது இல்லாம இன்னொரு 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒரு பார்ட் சோர்ஸ், அதோட டெம்பரேச்சர் T1. இன்னொரு பார்ட் வந்து சிங்க், அதோட டெம்பரேச்சர் T2. சோர்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்னு சொல்லலாம், சிங்க வந்து லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர்னு சொல்லலாம். சோர்ஸ் ஹீட் ஆஃபர் பண்ணும், சிங்க் ஹீட் அப்சார்ப் பண்ணும். அதனால ஹீட் ஆஃபர் பண்ண இப்ப நான் தான் சோர்ஸ், நான் ஹீட் கொடுக்க என்னோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். இப்ப நான் சோர்ஸ், நான் ஹீட்டை வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா என்னோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். பட் கார்னாட் இன்ஜின்ல இருக்கிற சோர்ஸோட டெம்பரேச்சர் மட்டும் என்னதான் ஹீட் கொடுத்தாலும் ரெடியூஸ் ஆகாது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ஒரு சின்ன அசம்சன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கார்னாட் இன்ஜின்ல உள்ள சோர்ஸ் என்ன அளவுக்கு ஹீட் வெளியே கொடுத்தாலும் அதோட டெம்பரேச்சர் T1ல இருந்து ரெடியூஸ் ஆகாது. அதே மாதிரி சிங்க்ங்கிறது ஹீட் அப்சார்ப் பண்ணும். ப்ராபபிளி இப்ப நீங்க தான் சிங்க், நீங்க ஹீட் அப்சார்ப் பண்றீங்க. நேச்சுரலா ஹீட் அப்சார்ப் பண்ணா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா கார்னாட் இன்ஜின்ல மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. கார்னாட் இன்ஜினோட சிங்க்ல வந்து என்ன அளவுக்கு ஹீட் அப்சார்ப் ஆனாலும் டெம்பரேச்சர் T2ல இருந்து ரைஸ் ஆகாது. சோர்ஸ் என்ன அளவுக்கு ஹீட்டை ஆஃபர் பண்ணாலும் ஹீட்டை கொடுத்தாலும் டெம்பரேச்சர் வந்து T1ல இருந்து ரெடியூஸ் ஆகாது. சோர்ஸ் கேன் ப்ரொவைட் ஹீட் பட் டெம்பரேச்சர் டசன்ட் சேஞ்ச். சிங்க் கேன் அப்சார்ப் ஹீட் பட் டெம்பரேச்சர் வில் நாட் சேஞ்ச். அந்த மாதிரியான சோர்ஸ் சிங்க் தான் இங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து டிசைன் பண்றப்ப யோசிக்கணும். இப்ப நம்ம படிக்கிறோம், when we design கார்னாட் இன்ஜின், அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம திங்க் பண்ணிக்கலாம். அது பிராக்டிகலா வர டிஃபிகல்டிஸ். இப்ப நாம வந்து படிக்கிறது தியரி பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ். அதனால நம்ம அந்த மாதிரியான திங்கிங்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனல் பார்ட் ஆஃப் கார்னாட் இன்ஜின் என்ன அப்படின்னா ஒரு இன்சுலேட்டட் ஸ்டாண்டு. இன்சுலேட்டட்னா ஹீட் இன்சுலேஷன். இந்த ஸ்டாண்டை வச்சுட்டோம்னா ஹீட் உள்ளேயும் போகாது வெளியேயும் வராது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று நம்ம டிசைன் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த 4 பார்ட்ஸ் தான் கார்னாட் இன்ஜினோட மேஜர் பார்ட்ஸ். ஸோ இந்த பார்ட்ஸை யூஸ் பண்ணி ஹவு தி கார்னாட் இன்ஜின் வில் பெர்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டேஜா படிக்கணும். அப்படி படிச்சுட்டோம்னா இது எப்படி ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துது அப்படிங்கிறத சூப்பரா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ புரிஞ்சுக்க ஒரு ஸ்டேஜா நம்ம அவாய்ட் பண்ணிட்டே வரலாம். ஓகே, படிச்சாச்சு புரிஞ்சிருச்சு, இனிமேல் தேவையில்ல, படிச்சாச்சு புரிஞ்சிருச்சு, இனிமேல் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ அதே நேரத்துல இந்த கார்னாட் இன்ஜின்ல 4 ப்ராசஸ் நடக்கும்பா. ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4 நடக்கும். ப்ராசஸ் 4 முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் 1க்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காவே அது 1க்கு வருது. அதனாலதான், அதாவது 1, 2, 3, 4 முடிஞ்சோன்னா ரிட்டர்ன் டு 1 அதுவாவே நடக்கும். ஸோ அதனாலதான் இதை சைக்ளிக் இன்ஜின் சொல்றோம். சைக்ளிக் இன்ஜின்னா, சைக்ளிக் ப்ராசஸ்னா என்னன்னு படிச்சிருக்கோம் போன கிளாஸ்ல. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு அதே இடத்துக்கு வரணும். ஸோ விச் இஸ் சைக்ளிக். ஸோ அப்ப கார்னாட் இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப யாரோ புதுசா உள்ள வந்தவங்க மியூட் பண்ணாம இருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப கார்னாட் இன்ஜின்ல 4 ப்ராசஸ் 1 by 1 நடக்கும். 4th ப்ராசஸோட எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல வந்து அது மாட்டிக்கும். ஸோ 4 முடிகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும். அது சைக்ளிக் அப்படிங்கிற நேச்சரா ஃபாலோ பண்ணும். அதனாலதான் இதை சைக்ளிக் இன்ஜின் சொல்றோம். அதே நேரத்துல இதுல 4 ப்ராசஸ் இருக்குல்ல, அது ப்ரீ டிஃபைன்டு ப்ராசஸ். ப்ரீ டிஃபைன்டு ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா, ப்ராசஸ் 1ங்கிறது ஒரு பர்டிகுலர் நேம்ல இருக்கும், ப்ராசஸ் 2 ஒரு பர்டிகுலர் நேம், 3 ஒரு பர்டிகுலர் நேம், 4 ஒரு பர்டிகுலர் நேம்ல இருக்கும். அது மாறாது. ஸோ அதனால ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறதுனாலதான் இதுல நம்ம படிக்க நிறைய நாட் வாண்டடா மாறும். படிச்சாதான் மாறும், படிக்காம நாட் வாண்டட் பண்ண முடியாது. படிக்க மாறும். ப்ரீ டிஃபைன்டு மாத்த முடியாது. இந்த இன்ஜினை டிசைன் பண்ணவங்க இப்படிதான் இருக்கும், ப்ராசஸ் 1 இதான், ப்ராசஸ் 2 இதான், இந்த ப்ராசஸ்ல இதான் பண்ணணும், அடுத்த ப்ராசஸ்ல இதுதான் பண்ணணும்னு சில புரோட்டோகால்ஸ் கொடுத்துட்டாங்க. நாம அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணணும், ஒரு ப்ராசஸா பண்ணணும். என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். 4th ப்ராசஸோட எண்ட்ல அது அகைன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்துடும். 4 ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சைக்கிள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 1. ப்ராசஸ் 1 வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். யாரும் எழுத வேணாம், ஏன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதை பிரிண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை கையில எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸையும் பார்க்காதீங்க. 1. 2வது, பிரிண்ட் அவுட் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மொபைல்லையோ சிஸ்டம்லயோ நோட்ஸை இப்போதைக்கு
டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் பார்க்க வேணாம், நீங்க டிஸ்பிளே பாருங்க, நான் என்ன சொல்றேங்கிறத பாருங்க. நான் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மூவ் பண்றேன், கர்சர் எப்படி மூவ் பண்றேன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கிளாஸை ஃபோக்கஸ்டா பாருங்க. ஸோ ப்ராசஸ் 1 வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு நாம சிலிண்டரை சோர்ஸ்ல வைக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த சிலிண்டரை கொண்டு போய் நான் இந்த சோர்ஸ்ல வச்சுட்டேன்னு அர்த்தம். சோர்ஸோட நேச்சர் என்ன? ஹீட்டை சப்ளை பண்ணும். அப்ப சோர்ஸ்ல இருந்து சம் ஹீட் என்ன ஆகும்னா சிலிண்டருக்கு போகும். நம்ம ஆக்சுவலா இந்த சோர்ஸை பாட்டம் ஆஃப் சிலிண்டர்ல தான் வைப்போம். நாம எது வச்சாலும் பாட்டம் ஆஃப் சிலிண்டர்ல தான் வைக்க முடியும். பாட்டம் ஆஃப் சிலிண்டர் தான் டிரான்ஸ்பரண்ட். ஸோ அப்ப இந்த சோர்ஸை தூக்கி நான் இங்க வச்சிட்டேன் அப்படின்னா சோர்ஸ்ல இருக்கிற சம் ஹீட் சிலிண்டருக்குள்ள போகும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கணும். சோர்ஸ்ல இருக்கிற ஹீட் சிலிண்டருக்குள்ள போயிருச்சுன்னா சிலிண்டர்ல இருக்கிற கேஸ் அந்த ஹீட்டை வாங்கிக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப பிஸ்டன் மேல போய் மோதும். அப்ப பிஸ்டன் அதுவா மேல மூவ் ஆகும். பிஸ்டன் அப்படி அதுவா மேல மூவ் ஆயிருச்சுன்னா பிசிக்ஸ்ல அதை ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ அப்படி பிஸ்டன் மேல மூவ் ஆயிருச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ நாம ஹீட் கொடுக்கறதுனால சோர்ஸை வச்சு நான் ஹீட்டை சப்ளை பண்றதுனால நியாயமா டெம்பரேச்சர் அதிகமாகணும். பட் நம்மளோட பிளான் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் மாறாது. பாருங்க, சிலிண்டரை சோர்ஸ்ல வச்சுட்டேன். ஸோ சோர்ஸ் கேன் ஆஃபர் சம் ஹீட். அதை Q1 எழுதுறேன். ஹீட் உள்ள போயிருக்குங்கிறத அப்போர்ட் ஏரோ போட்டு இண்டிகேட் பண்றேன். இந்த ஹீட் உள்ள போனதுனால சிலிண்டர்ல இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகி பிஸ்டன்ல மோதும். அப்படி பிஸ்டன்ல மோதுனுச்சு அப்படின்னா பிஸ்டன் மேல மூவ் ஆகும். பிஸ்டன் அதுவா மூவ் ஆச்சு அப்படின்னா ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னு சொல்லலாம். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு அதை W1 அப்படின்னு டினோட் பண்றேன். பிஸ்டன் மேல மூவ் ஆயிருச்சு அப்படின்னா வால்யூம் ஆஃப் கேஸ் ஆக்குபைட், வால்யூம் ஆக்குபைட் பை கேஸ் என்ன ஆயிரும்னா இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால வால்யூம் V1ல இருந்து V2க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஏரோ போட்டிருக்கேன் பாருங்க. வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆயிரும். அதனால ப்ரெஷர் P1ல இருந்து P2க்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஐசோதெர்மல் ப்ராசஸ்ங்கிறதுனால ஈவன் தோ நாம ஹீட் கொடுத்தாலும் டெம்பரேச்சர் மாறாது. அதனால டெம்பரேச்சர் T1 to T1 கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ முடிச்சாச்சு. அடுத்த ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல எக்ஸ்பான்ஷனுக்கான ஒர்க் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நாம படிச்சு டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். நான் நேரா அந்த ஃபார்முலாவை இங்க எழுதிட்டேன். RT log base ஃபைனல் வால்யூம் பை இனிஷியல் வால்யூம். பாருங்களேன், ஃபைனல் வால்யூம் V2 இருக்கு. அப்ப இங்க இருக்கிற V2 வந்துடும். இனிஷியல் வால்யூம் V1 இருக்கு. அதனால V1 வந்துடும். லாக் பேசி ரீடைன் பண்ணிக்கிறேன். ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். Tக்கு பதில் T1. ஏன்னா நம்ம எடுத்திருக்கிற டெம்பரேச்சர் சிம்பிள் T1. அதனால Tக்கு பதில் T1 மாத்திட்டேன். ஒர்க் W1ங்கிற சிம்பிள்ல இண்டிகேட் பண்ணிருக்கிறதுனால W1 அப்படின்னு மாத்திட்டேன். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் மேபி நோட்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல Wவும் Qவும் ஈக்குவலா இருக்கும். அது நம்ம எழுதியிருப்போம். DQ is equal to DWன்னு ஒரு இடத்துல எழுதியிருப்போம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்லைடு எடுக்கணும்னா வேற இடத்துக்கு போகணும். ஸோ அதனால நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதனால Wக்கு பதில் Qன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதான்ப்பா ப்ராசஸ் 1. இது மாறாது. கார்னாட்டிங்கன்னா மொதல் ப்ராசஸ் இதான். இந்த ப்ராசஸ்ல சிலிண்டரை சோர்ஸ்ல வைக்கணும். வச்சா என்ன நடக்குங்கிறத நாமளே யோசிக்கலாம். யோசிச்சு எல்லா டேட்டாஸையும் கரெக்டா எழுதிடணும். ஸோ ஒர்க் நடந்திருக்கு. ஏன்னா பிஸ்டன் அதுவா மேல மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒர்க் டன் பை தி சிஸ்டம். அதுக்கான ஃபார்முலா ஆஃப் ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்னவோ அதை எழுதியிருக்கேன். பேஸ்ட் ஆன் தட் ஃபார்முலா நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க இருக்கிற சிம்பிளை வச்சு அதை அப்டேட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இதான் ப்ராசஸ் 1. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதான் ப்ராசஸ் 1. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க நோ டவுட்னு சேட் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்த ப்ராசஸ் போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து ஒரு சைக்கிளிக் இன்ஜின். 4 ப்ராசஸ் தொடர்ச்சியா நடக்கும். 4 ப்ராசஸ் தொடர்ச்சியா நடக்கும். கிளியரா? கிளியராப்பா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே 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 ஃபைன். இப்ப அடுத்த ப்ராசஸ் போறேன். ப்ராசஸ் 2 என்ன அப்படின்னா அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். ப்ராசஸ் 2 அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். இதுல நான் என்ன பண்ணணும்னா சிலிண்டரை கொண்டு போய் ஸ்டாண்ட்ல வச்சிடணும். ஸோ நான் நேரா டயக்ராமுக்கு போறேன். சிலிண்டர் இந்த இடத்துல இருக்கு. நீங்க சோர்ஸை இமீடியட்டா டிஸ்கனெக்ட் பண்ணணும். ப்ராசஸ் 2 வரப்ப நீங்க ஏற்கனவே சோர்ஸ் வச்சிருக்கீங்களா ப்ராசஸ் 1ல, அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்டை கொண்டு வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா சிலிண்டருக்கு கீழே வச்சிடணும். இந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு இன்சுலேட்டட் ஸ்டாண்டு.
ஸோ இன்சுலேட்டட் ஸ்டாண்டை நீங்க வச்சுட்டீங்கன்னா உள்ள எந்த ஹீட்டும் போகாது. ஸோ அப்போ ப்ராசஸ் டு அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் நான் சிலிண்டரை கொண்டு வந்து ஸ்டாண்ட்ல வச்சுட்டேன் அப்படின்னா ஏற்கனவே இருந்த சோர்ஸை என்ன பண்ணிடணும், டிஸ்கனெக்ட் பண்ணிடணும்னு அர்த்தம். ஸோ ஸ்டாண்ட்ல வச்சவனே ஹீட் எதுவுமே உள்ள போகாது. ஸோ அதனால டிக்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. அதே நேரத்துல எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்டாண்டை இந்த இடத்துல வச்சதுக்கு அப்புறம் எந்த ஹீட்டும் உள்ள போகாது. அப்படி ஹீட்டே போகலைனாலும் பிஸ்டன் கொஞ்ச நேரம் மேல மூவ் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சிலிண்டர்ல உள்ள கேஸ்ல சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோர்டு ஹீட் எனர்ஜி இருக்கும். அந்த ஸ்டோர்டு எனர்ஜியை பயன்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிஸ்டன் மேல மூவ் ஆகும். ஸோ பிஸ்டன் மேல மூவ் ஆகுறதுனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிரும், ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். பிஸ்டன் அதுவா மேல மூவ் ஆகுறதுனால நாம் அதை ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இன் அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் 2ல சிலிண்டரை ஸ்டாண்ட்ல வைக்கணும், விச் மீன்ஸ் சோர்ஸை நீ தூக்கிறன்னு அர்த்தம். போன ப்ராசஸ்ல சோர்ஸ் வச்சிடணும், அதை தூக்கிட்டு ஸ்டாண்டை வச்சிடணும். ஸ்டாண்ட் வச்சுட்டோம்னா உள்ள ஹீட் போகாது, அதனால டிக்யூ 0. ஹீட்டே போகலைனாலும் ஸ்டோர்டு எனர்ஜியை பயன்படுத்தி கொஞ்ச நேரம் பிஸ்டன் மூவ் ஆகும். பிஸ்டன் அதுவா மேல மூவ் ஆகுறதுனால ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னு சொல்றோம். அந்த ஒர்க்கை W2ன்னு எழுதியிருக்கேன். பிஸ்டன் மேல மூவ் ஆகுதுங்கிறதுனால அப்பர்ட் ஏரோ போட்டிருக்கேன். பிஸ்டன் மேல மூவ் ஆகுதுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிரும். எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்னாவே வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ வால்யூம் V2ல இருந்து V3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆயிரும். ஏன்னா வால்யூமும் ப்ரெஷரும் என்ன அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ ப்ரெஷர் P2ல இருந்து P3 டிக்ரீஸ் ஆயிருச்சு. நான் இப்பதான் சொன்னேன், ஹீட்டே இல்லாம பிஸ்டன் அதுவா மேல மூவ் ஆகுது. ஹீட்டே இல்லாம ஒர்க் நடக்குதுன்னா ஸ்டோர்டு எனர்ஜியை பயன்படுத்தி நடக்கும். அப்ப ஸ்டோர்டு ஹீட் எனர்ஜி குறையும். ஸ்டோர்டு ஹீட் எனர்ஜி குறைய குறைய டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அதனால டெம்பரேச்சர் T1ல இருந்து T2 குறையுது. நீங்க இங்க எழுத வேண்டிய டேட்டா என்ன டேட்டானா போன ப்ராசஸ்ல என்ன டேட்டா கிடைச்சிச்சோ அதை எழுதிக்கிறணும். புதுசா திருப்பி P1 P2 T1 அப்படின்லாம் எழுதக்கூடாது. ஸோ போன ப்ராசஸ் பாருங்களேன், P2 V2 T1 இருந்ததா, இதோட தொடர்ச்சி தான் அடுத்த ப்ராசஸ். அப்ப இதுல எது ஃபைனலா இருந்ததோ அந்த சிம்பிள்ஸ் தான் அடுத்ததுல இனிஷியலா இருக்கும். ஸோ அதனால இதை பார்த்து நீங்க இதை எழுதிடணும். ஸோ இங்க என்ன நடக்குதுங்கிறத கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த சிம்பிள்ஸ் கொடுத்துடணும். இப்ப நடந்திருக்கிற ஆக்டிவிட்டி அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷனோட ஒர்க் ஃபார்முலா என்ன அப்படின்னா R divided by 1 minus nu into final temperature minus initial temperature. R 1 minus nu இதெல்லாம் கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்க ஃபைனல் டெம்பரேச்சர் T2, அதனால இங்க T2 T2ஆவே ரீப்ளேஸ் ஆயிரும். இனிஷியல் டெம்பரேச்சர் T1, அதனால T1க்கு பதில் T1 ரீப்ளேஸ் ஆயிரும். இதுதான்ப்பா ப்ராசஸ் 2 அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். டவுட் இருந்தா கேட்கலாம், டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சாட் பண்ணுங்க. ப்ராசஸ் 1ஓட தொடர்ச்சி தான் ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 2ஓட தொடர்ச்சி தான் ப்ராசஸ் 3. இப்படியே 4 ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்துடும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? கொஞ்சம் சாட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் இப்போ அடுத்த ப்ராசஸ் போறேன். ப்ராசஸ் 3 ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ப்ராசஸ். இப்போ எல்லாரும் கவனிக்க ஆரம்பிக்கலாம். ப்ராசஸ் 3 வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் இதுல என்ன பண்ணா சிலிண்டரை கொண்டு போய் சிங்க்ல வச்சிடணும். ஸோ நான் திருப்பி டயக்ராம் போறேன். ஸோ பாருங்க, இந்த சிலிண்டரை கொண்டு போய் நான் சிங்க்ல வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்டன் மேல நாம கை வச்சு கம்ப்ரஸ் பண்ணணும். அப்படி நாம கையை வச்சு கம்ப்ரஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் ஆன ஹீட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் சைடு வழியா வெளியே வரும். நாம சிங்க்ல தானே வச்சிருக்கோம். ஸோ இங்க இருந்து வெளியே வர ஹீட்டு சிங்க்னால அப்சார்ப் ஆயிடும். என்னதான் சிங்க் ஹீட்டை அப்சார்ப் பண்ணாலும் அதோட டெம்பரேச்சர் என்ன ஆகாதுன்னா மாறாது. நாம அப்படிதான் அதை டிசைன் பண்ணணும், அப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப தேர்ட் ப்ராசஸ் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிஸ்டன் மேல கையை வச்சு கீழே கம்ப்ரஸ் பண்றேன். ஸோ அப்படி நான் கம்ப்ரஸ் பண்றதுனால ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம்னு சொல்லலாம். பாருங்க, நான் இப்போ ப்ராசஸ் 3 போறேன். சிலிண்டரை கொண்டு போய் சிங்க்ல வச்சிடணும். ஸோ W3 டவுன் ஏரோ போட்டிருப்பேன். நான் பிஸ்டன்ல கை வச்சு கம்ப்ரஸ் பண்றதுனால டவுன் ஏரோ, அது ஆன் தி சிஸ்டம். அதனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா
இந்த சிலிண்டர்ல இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதி ஜெனரேட் ஆகிற ஹீட்டு அப்படியே என்ன ஆயிரும்னா சிங்க்குக்கு ரிஜெக்ட் ஆயிரும். சிங்க்குக்கு ரிஜெக்ட் ஆகிற ஹீட்டை நான் Q2ன்னு டினோட் பண்றேன். ஸோ பாருங்க, W3 நான் பண்ண ஒர்க்கு, அதனால ஜெனரேட் ஆகிற ஹீட் வந்து Q2, அது சிங்க்குக்கு போயிருச்சு. ஸோ நாம கம்ப்ரஸ் பண்ணதுனால வால்யூம் V3ல இருந்து V4 டிக்ரீஸ் ஆகும். போன தடவை கிடைச்ச சிம்பிள்ஸை இங்க எழுதணும். P3, V3, T2 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சிம்பிள்ஸ் எழுதணும். ஸோ வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். வால்யூமும் ப்ரெஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால ப்ரெஷர் P4 இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஐசோதெர்மல் ப்ராசஸ், அதனால ஈவன் தோ ஹீட் வெளியே போனாலும் டெம்பரேச்சர் மாறக்கூடாது. ஸோ டெம்பரேச்சர் T2 தான் இருக்கணும். T2 கான்ஸ்டன்டா இருக்கணும். டெம்பரேச்சர் என்ன ஆகக்கூடாதுன்னா மாறக்கூடாது. ஸோ கம்ப்ரஷன் ப்ராசஸ் ஆஃப் ஐசோதெர்மல், அதோட ஒர்க் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவை தான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா உனக்கு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தினதை போய் ரெஃபர் பண்ணி பாரு. அந்த நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி பாரு. ஸோ இந்த ஒர்க்கு W3ன்னு எழுதலாம். ஸோ அதனால W-க்கு பதில் W3. இந்த ஃபார்முலால இருக்கிற மைனஸ் ரீடைன் பண்றேன், R ரீடைன் பண்றேன், டெம்பரேச்சருக்கான சிம்பிள் T2 ரீடைன் பண்றேன். சாரி, T-க்கு பதில் T2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். லாக் பேசி ரீடைனு. இந்த ஃபார்முலால உள்ள V2ங்கிறது ஃபைனல் வால்யூம், V1ங்கிறது இனிஷியல் வால்யூம். இங்க ஃபைனல் வால்யூம் V4ன்னு இருக்கு, இனிஷியல் வால்யூம் V3ன்னு இருக்கு. அதனால V2க்கு பதில் V4, V1க்கு பதில் V3ன்னு ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த மைனஸை நீங்க என்ன பண்ணலாம்னா பவர்ல எடுத்துட்டு வரலாம். பவர்ல மைனஸ் வந்துச்சுன்னா இன்வெர்ஸ் பண்ணி எழுதலாம். அதனால இதை நான் அப்டேட் பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். ஐசோதெர்மல் ப்ராசஸை பொறுத்தவரையும் ஒர்க்கும் ஹீட்டும் ஈக்குவலு. அதனால W3யை Q2ன்னு சிம்பிள் மாத்தி எழுதிட்டேன். நீங்க அவசரத்துல Q3ன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா போன ப்ராசஸ் வந்து அடியபெட்டிக் எக்ஸ்பான்சன். அடியபெட்டிக் எக்ஸ்பான்சன்ல ஹீட்டே வராது. அதனால ஹீட்டோட சிம்பிள் அப்டேட் ஆகாது. சிம்பிள் செயின் மாதிரி கொடுக்கணும். அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். நீங்க ப்ராசஸ் 3னா சஃபிக்ஸ்ல எல்லா இடத்துலயும் 3, ப்ராசஸ் 2னா சஃபிக்ஸ்ல எல்லா இடத்துலயும் 2ன்னு போட்டுறாதீங்க. அது உங்களுக்கு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். கடைசியா இருந்த சிம்பிள் ஆர் நொட்டேஷனோட அடுத்த நொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ அப்ப ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ப்ராசஸ்ல நாம என்ன பண்ணும், சிலிண்டரை கொண்டு போய் சிங்க்ல வைக்கணும். ஸோ நான் போய் வைக்கிறேன், சிலிண்டரை கொண்டு போய் சிங்க்ல வச்சுட்டேன். அப்ப கடைசியா ஸ்டாண்ட் இருந்ததை தூக்கிடணும். வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. நாம கை வச்சு பிஸ்டனை கீழே இறக்கணும். தட் மீன்ஸ் அது கம்ப்ரஷன். நாம பிஸ்டன் மேல கை வச்சதுனால ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். அதை நம்ம W3ன்னு போட்டிருக்கோம். கம்ப்ரஸ் பண்ணா கேஸ் மாலிகுல்ஸ்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதி ஹீட் ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆகிற ஹீட் சிங்க்குக்கு போயிடும். ரிஜெக்ட் ஆகிற ஹீட்டை நம்ம Q2 அப்படின்னு டினோட் பண்றோம். நெக்ஸ்ட் வாட்? ஸோ அப்ப கம்ப்ரஸ் பண்ணதுனால வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். ஐசோதெர்மல்ங்கிறதுனால டெம்பரேச்சர் மாறாது. ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் ப்ராசஸோட ஒர்க் ஃபார்முலா வச்சு இங்க இருக்கிற சிம்பிளை பேஸா வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவை அப்டேட் பண்ணிடணும். ஸோ ப்ராசஸ் 3 ஓவர். ப்ராசஸ் 3 ஓவர். டவுட் இருந்தா கேட்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? கிளியராப்பா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? கொஞ்சம் சாட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்து ப்ராசஸ் 4. ப்ராசஸ் 4 வந்து அடியபெட்டிக் கம்ப்ரஷன். கவனிங்க, ப்ராசஸ் 4 அடியபெட்டிக் கம்ப்ரஷன். இந்த அடியபெட்டிக் கம்ப்ரஷன்ல நாம என்ன பண்ணா திருப்பி சிலிண்டரை கொண்டு போய் ஸ்டாண்ட்ல வச்சிடணும். ஸோ அடியபெட்டிக் கம்ப்ரஷன் இதான் ப்ராசஸ் 4. இதுல சிலிண்டரை கொண்டு போய் நான் என்ன பண்ணா ஸ்டாண்ட்ல வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஸோ திருப்பி நான் டயக்ராம்குள்ள போறேன். ஸோ சிலிண்டரை கொண்டு போய் ஸ்டாண்ட்ல வச்சிடணும். வச்சுட்டு பிஸ்டன்ல நம்மளோட கையை வச்சு கொஞ்ச நேரம் ஸ்லைட்டா ப்ரெஸ் பண்ணணும். கண்டினியூஸா ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு கையை எடுத்துடணும். நாம வந்து பிஸ்டன் மேல கை வச்சதுனால ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். கீழே ப்ரெஸ் பண்ணதுனால கம்ப்ரஷன். ஸோ அப்ப நான் வந்து பிஸ்டனை கீழே இறக்குறேன். ஸோ அப்ப இங்க இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ்லாம் மோதி ஹீட் ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆன ஹீட் வெளியே போகணும். ஆனா நம்ம ஸ்டாண்டு போட்டு க்ளோஸ் பண்றதுனால எந்த ஹீட்டும் வெளியே போகாது. ஸோ அதை தான் நான் இங்க சிம்பாலிக்கா எழுதியிருக்கேன். பாருங்க, ப்ராசஸ் 4ல சிலிண்டரை கொண்டு போய் ஸ்டாண்ட்ல வச்சாச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா பிஸ்டனை கையில பிடிச்சுக்கிட்டு கீழே இறக்குறேன்.
ஸோ அதனால ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். நான் ஒர்க் பண்ணதுனால அதை டவுன் ஏரோ ஆன் தி சிஸ்டம் டவுன் ஏரோல இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் எடுத்திருக்கிற சிம்பிள் W4. ஸோ அப்படி நான் பிஸ்டனை கீழே கம்ப்ரஸ் பண்ணேன் அப்படின்னா கேஸ் மாலிகூல்ஸ் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகும். பிகாஸ் ஆஃப் தட் பொல்யூஷன் சம் ஹீட் வில் பி ஜெனரேட்டட். தட் ஹீட் இஸ் ரெடி டு கோ அவுட். ஆனா நம்ம ஸ்டாண்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டதுனால ஹீட் வெளியே போகாது. ஸோ அப்போ வெளியே போன ஹீட் வந்து 0. அதனாலதான் DQ0 அப்படின்னு போட்டிருக்கேன். DQங்கிறது இங்க வெளியே போன ஹீட்டை இண்டிகேட் பண்ணுது. ஸோ கடைசியா இருந்த ப்ரெஷர் P4, வால்யூம் V4, டெம்பரேச்சர் T2. கம்ப்ரஸ் பண்ணா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கார்னாட் இன்ஜின்ல 4 ப்ராசஸ் தான் இருக்கு. 4 ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு போயிடணும். அதனால V4 V1 கம்ப்ரஸ் பண்ணா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ V4 V1 டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னு போட்டுருங்க. V5ன்னு போடாதீங்க, ஏன்னா 4 ப்ராசஸ்க்கு அப்புறம் 1க்கு போயிடும். ஸோ அதனால V1 போட்டுருங்க. அதே மாதிரி கம்ப்ரஸ் பண்றப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால ப்ரெஷர் P4 P1 இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா சிலிண்டர் ஸ்டாண்டில் இருக்கு, நாம கம்ப்ரஸ் வேற பண்றோம். அப்ப ஹீட் ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் ஆன ஹீட் வெளியே போகல. அப்ப ஜெனரேட் ஆன ஹீட் உள்ளே ஸ்டோர் ஆயிரும். அப்ப உள்ளே ஹீட் ஸ்டோர் ஆகுறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப கடைசியா இருந்த டெம்பரேச்சர் T2ங்கிற சிம்பிள் T1 இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சேஞ்சஸ் இன்சைட் சிலிண்டர். நாம பண்ணிருக்கிற ப்ராசஸ் அடியபெட்டிக் கம்ப்ரஷன். அப்ப அடியபெட்டிக் கம்ப்ரஷனோட ஒர்க் ஃபார்முலாவை இங்க எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துக்கு சூட்டபிளா மாத்தணும். Wக்கு பதில் W4 -R/1 - நியூ ரீடைன் பண்றேன். இந்த ஃபார்முலால உள்ள T2ங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர், T1 அப்படிங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர். இப்ப ஃபைனல் டெம்பரேச்சர் இந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னா T1 இருக்கு. இனிஷியல் டெம்பரேச்சர் என்னவா இருக்கு அப்படின்னா T2 இருக்கு. அதனால நான் மாத்தி எழுதியிருக்கேன். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, திடீர்னு எப்படி மாத்தினீங்க, குழப்பமா இருக்கு அப்படிம்பாங்க. நீ சிம்பிள் பார்க்காத, மீனிங் பாரு. T2 ஃபைனல், T1 இனிஷியல். இந்த ஃபார்முலால இந்த சிச்சுவேஷன்ல T1 ஃபைனலா இருக்கு, T2 இனிஷியலா இருக்கு. அதனால T1 - T2 வரும். நான் இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிட்டா எனக்கு R/1 - நியூ இன்டூ T2 - T1 வரும். இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் W4. இது ப்ராசஸ் 4ல நடந்திருக்கிற ஒர்க்கு. இந்த ஒர்க்கு ப்ராசஸ் 2ல நடந்திருக்கிற ஒர்க்கோட ஈக்குவலா இருக்கு. நீங்க போய் ப்ராசஸ் 2ஓட ஒர்க் செக் பண்ணி பாருங்களா, நோட்ஸ்ல 2 ஒர்க்கு ஈக்குவலா இருக்கு. அதை நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிருக்கேன். ஸோ இதான்ப்பா ஒரு சைக்கிள். இந்த ப்ராசஸ் 4க்கு அப்புறம் திருப்பி ப்ராசஸ் 1க்கு போயிட்டு இதே மாதிரி 4 ப்ராசஸ் ரிப்பீட் ஆகி திருப்பி 1, திருப்பி இதே மாதிரி 4 ரிப்பீட் ஆகி திருப்பி 1 அப்படின்ட்டு இந்த 4 ப்ராசஸ் தான் திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ 4th ப்ராசஸோட எண்ட்ல அகைன் ஃபர்ஸ்ட்டுக்கு வரதுனால இதை சைக்ளிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல நாம மேஜரா என்ன பண்ணிருக்கோம்னா ஹீட்டை தான் ஃபீட் பண்ணிருக்கோம். ஸோ சம் ஒர்க் நடந்திருக்கிற மாதிரி தெரியுது, சம் ஹீட் ரிஜெக்ட் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத ஒரு ப்ராசஸ்லயும் தனித்தனியா பிரிச்சு நீட்டா அனலைஸ் பண்ணி படிச்சாச்சு. எல்லா ப்ராசஸ்லயும் என்ன ஒர்க் பண்ணிருக்கோமோ இல்ல இந்த ஒர்க் நடந்திருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சிருக்கோம். டவுட் இருந்தா கேட்கலாம். நாலு ப்ராசஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? முதல் 2 ப்ராசஸ்ல பிஸ்டன் அதுவா மூவ் ஆயிருக்கு, அதனால ஒர்க் டன் பை தி சிஸ்டம். 3வது ப்ராசஸ்லயும் 4வது ப்ராசஸ்லயும் நாம தான் பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்ணிருக்கோம். பிஸ்டன்ல நாம தான் கையை வச்சு கீழே இறக்கிருக்கோம். அது ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஒர்க் டன் பை தி சிஸ்டம் என்னன்னு செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 ப்ராசஸ்ல நடந்த ஒர்க் தான் ஒர்க் டன் பை தி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல நடந்த ஒர்க் W1, 2வது ப்ராசஸ்ல நடந்த ஒர்க் W2. அதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் என்னன்னு பாக்குறேன். 3rd and 4th ப்ராசஸ்ல தான் நாம பிஸ்டன் மேல கையை வச்சு பிஸ்டனை கீழே இறக்கிருப்போம். 3rd ப்ராசஸ் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன், 4th ப்ராசஸ் அடியபெட்டிக் கம்ப்ரஷன். ஸோ அப்ப அதுல நடந்த ஒர்க் W3, W4 அதை ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இது வெறும் பை தி சிஸ்டம், இது வெறும் ஆன் தி சிஸ்டம். இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணா வர்றதான் ஒர்க் டன் பை தி சைக்கிள் ஆர் நெட் ஒர்க் டன். வார்த்தையை கவனமா பார்க்கணும். ஒர்க் டன் பை தி சிஸ்டம்னா
எந்தெந்த ஒர்க் வந்து அதுவா நடந்திருக்கோ அந்த ஒர்க். ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம்னா எந்தெந்த ஒர்க் வந்து அதுவா நடக்காம நம்மளோட ஹேண்ட் ப்ரெஸ்னால நடந்திருக்கோ அது. நாம கையை வச்சு ப்ரெஸ் பண்றது ஆன் தி சிஸ்டம். பிஸ்டன் அதுவா மூவ் ஆயிருச்சுன்னா பை தி சிஸ்டம். பிசிக்ஸ் படி கெமிஸ்ட்ரியில இது அப்படியே மாறி இருக்கிற மாதிரி இருக்கும். நீ அதையும் இதையும் இங்க கம்பேர் பண்ணிக்க வேணாம். ஸோ இது ரெண்டும் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு அடுத்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஒர்க் டன் பை தி சைக்கிள். இந்த இடத்துல ஒர்க் டன் பை தி சைக்கிள் நான் எழுதுறேன்னா இந்த டோட்டல் வேல்யூ கிரேட்டர் தென் திஸ் டோட்டல் வேல்யூவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 200, இது 150 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்ப பை தி சிஸ்டமோட வேல்யூ கிரேட்டரா இருந்ததுன்னா நான் பை தி சைக்கிள்னு எழுதணும். இதே ஆன் தி சிஸ்டமோட வேல்யூ கிரேட்டரா இருந்ததுன்னா நான் ஆன் தி சிஸ்டம் ஆன் தி சைக்கிள்னு எழுதணும். ஸோ இந்த இடம் பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். பையா ஆனா. கார்னாட் இன்ஜின் மாதிரியான இன்ஜின்ல இது டாமினேட்டடா இருக்கும், இது லெஸ்ஸரா இருக்கும். அதனால ஒர்க் டன் பை தி சைக்கிள்னு எழுதணும். இதுக்கு இன்னொரு பேர் சிம்பிளி நெட் ஒர்க் டன். இதை நான் டபிள்யூன்னு எழுதுறேன். இதுக்கான ஃபார்முலா ஒர்க் டன் பை தி சிஸ்டம் மைனஸ் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். பாருங்க, இங்க நான் எழுதியிருக்கிற வார்த்தை சிஸ்டம், இங்க எழுதியிருக்கிறது சைக்கிள். சைக்கிள்னா நீ எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணும். யார் டாமினேட்டடோ அதை வச்சு நேம் கொடுக்கணும். பை டாமினேட்டடா இருக்கிறதுனால பையை வச்சு நேம் கொடுத்துருக்கேன். அப்படின்னா இது பெருசா இருக்கும், இது சின்னதா இருக்கும்னு அர்த்தம். இதே சைக்கிள்ங்கிற வார்த்தை இல்லாம வெறும் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? பைனா பை மட்டும்தான், ஆன்னா ஆன் மட்டும்தான், அந்த மாதிரிதான் அர்த்தம். இதுதான் ரியல் மீனிங். ஸோ இந்த மீனிங்கை மறந்துடாத. ஸோ ஒர்க் டன் பை தி சைக்கிள் வி நீட். ஒர்க் டன் பை தி சைக்கிள் கால்குலேட் பண்ண போறோம். டெஃபினட்டா இந்த மாதிரியான இன்ஜின்ல இது கிரேட்டரா இருக்கும், இது லெஸரா இருக்கும். ஸோ அதனால W1 பிளஸ் W2 மைனஸ் ஆஃப் W3 பிளஸ் W4ன்னு எழுதுறேன். இப்பதான் நம்ம போன ப்ராசஸ்ல W2 W4 ஈக்குவல்னு செக் பண்ணோம். அதனால இந்த W2 W4 கேன்சல் ஆகி W1 மைனஸ் W3ன்னு வரும். ப்ராசஸ் 1 செக் பண்ணி பாருங்க, நோட்ஸ் கையில வச்சிருப்பீங்க. ப்ராசஸ் 1 செக் பண்ணுங்க, W1க்கு பதில் Q1 வந்துடும். ப்ராசஸ் 3 செக் பண்ணி பாருங்களேன், W3க்கு பதில் Q2ன்னு வந்துடும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஒர்க் கண்டுபிடிச்சிட்டேன், விச் இஸ் Q1 மைனஸ் Q2 வந்திருக்கு. இந்த ஒர்க்குக்கு நெட் ஒர்க் டன்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஒர்க் டன் பை தி சைக்கிள். பை தி சிஸ்டம் கிடையாது, பை தி சைக்கிள். இந்த இடம் ரொம்ப முக்கியம்ப்பா. ஒரு இடமும் நம்மளுக்கு முக்கியம். இப்ப 4 ப்ராசஸ் படிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா 4 ப்ராசஸ் நம்மளுக்கு தேவையில்ல. இப்படி அடுத்தடுத்து ஒண்ணா கண்டுபிடிக்க பழசு நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? அடுத்து போலாமா? சாட் பண்ணுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம், டவுட் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிளியர்னா சாட் பண்ணுங்க, நம்ம அடுத்தது மூவ் பண்ணிடலாம். ஓகே, கார்னாட் இன்ஜின்ங்கிறது ஒரு இன்ஜின். இந்த மாதிரியான ஹீட் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டேர்ம் இருக்குப்பா, அதுக்கு எஃபிசியன்சின்னு பேரு. ஹீட் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்றதுக்கான டேர்மை தான் எஃபிசியன்சின்னு சொல்லுவோம். ஸோ எஃபிசியன்சி நான் அடுத்து கால்குலேட் பண்ண போறேன். எஃபிசியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜின், இதை நீட்டா அப்படிங்கிற சிம்பல்ல டினோட் பண்றேன். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹீட் கன்வெர்டட் இன்டு ஒர்க். இதுக்கு பேர் நெட் ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் டிரான் ஃப்ரம் தி சோர்ஸ். இதுதான் எஃபிசியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜினுக்கான ஆக்சுவல் ஃபார்முலா. ஹீட் டிரான் ஃப்ரம் தி சோர்ஸ் அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல தான் நடந்தது. நீங்க பாருங்களா, நான் திருப்பி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் போறேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல தான் என்ன பண்ணிருப்போம்னா சிலிண்டரை கொண்டு போய் சோர்ஸ்ல வச்சிருப்போம். சோர்ஸ் பேசிக்கா ஹீட்டை சப்ளை பண்ணும், அந்த ஹீட் Q1. அடுத்த ப்ராசஸ் அடியபெட்டிக், ஹீட் கிடையாது. அதுக்கு அடுத்த 2 ப்ராசஸ் கம்ப்ரஷன், ஹீட் வெளியே தான் வரப்பாகும். 4th ப்ராசஸ் அகைன் அடியபெட்டிக், அதுலயும் ஹீட் கிடையாது. ஸோ அப்படின்னா மொதல் ப்ராசஸ்ல மட்டும்தான் என்ன இருக்கு, சிலிண்டரை சோர்ஸ்ல வச்சிருப்போம். அதனால சோர்ஸ் வில் கிவ் சம் ஹீட் which is Q1. ஹீட் கன்வெர்டட் இன்டு ஒர்க் அப்படிங்கிறது யாருன்னா நெட் ஒர்க் டன். அப்ப நெட் ஒர்க் டன் பை Q1, இதுதான் எஃபிசியன்சிக்கான முதல் ஃபார்முலா. நெட் ஒர்க் டனை Q1 மைனஸ் Q2ன்னு எழுதலாம். பை Q1 நான் அப்படியே ரீடைன் பண்றேன். எப்படி நெட் ஒர்க் டனை Q1 மைனஸ் Q2ன்னு எழுதலாம், அதை தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சோம். போன இதுல நான் உங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்தேன். நெட் ஒர்க் டன் கடைசியா என்ன வந்திருக்குன்னா Q1 மைனஸ் Q2ன்னு வந்திருக்கு. ஸோ அதை நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல எழுதிட்டேன். நெட் ஒர்க் டனுக்கு பதில் Q1 மைனஸ் Q2 பை Q1 அப்படியே ரீடைன் பண்றேன். Q1 Q1 டிவைட் பண்ணா 1 மைனஸ் Q2 பை Q1 அப்படின்னு வந்துடும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா.
இதுதான் எஃபிசியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜின். எஃபிசியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜின். கார்னாட் இன்ஜின்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் இந்த எஃபிசியன்சி தான். எஃபிசியன்சியோட ஃபைனல் ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்க கூடாது, இன்டர்மீடியட் ஃபார்முலாஸும் ஞாபகம் வச்சுக்கணும். எஃபிசியன்சிக்கான ஒரு ஃபார்முலா நெட் ஒர்க் டன் பை Q1, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ என்னது நெட் ஒர்க் டன்னா Q1 மைனஸ் Q2, அதை அப்டேட் பண்ணா இப்படி வருங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? சரி, இப்ப அடுத்து கவனிங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா கவனமா பார்த்துட்டே வாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எஃபிசியன்சி நீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் Q2 பை Q1 இருக்கு பாத்தீங்களா, அதை T2 பை T1 மாத்துறேன். இந்த மாதிரி மாத்துறேன். இப்படி மாத்தலாமா? ஏன்னா பொதுவா Qங்கிறது எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல். Tங்கிறது டெம்பரேச்சர், டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். ஸோ அப்ப ஜூல்ல இருக்கிற ஒரு ப்ராஸ்பெக்ட கெல்வின்ல இருக்கிற ஒரு ப்ராஸ்பெக்டோட ஈக்குவேட் பண்ணிருக்கேன். அதாவது Q2 பை Q1 தூக்கிட்டு நான் T2 பை T1 போட்டிருக்கேன். இப்படி போடலாமா, இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறத இப்ப நாம செக் பண்ண போறோம். இந்த செக்கிங் ஜஸ்ட் நாலேஜ் கெயின் பண்றதுக்கு தான், எக்ஸாமுக்கு கண்டிப்பா தேவையில்லை. அதனால நான் சொல்லி கொடுத்துட்றேன். நீ அகைன் இதே வீடியோவை நீ திருப்பி பாக்குறப்ப கூட இதை எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் என்ன பண்ண அப்படின்னா, இது ட்ரூவா ஃபால்ஸான்னு வெரிஃபை பண்ண. இப்ப இதை செக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் வரைய போறோம்ப்பா. அந்த டயக்ராமுக்கு இண்டிகேட்டர் டயக்ராம்னு பேரு, இல்லைன்னா பிவி டயக்ராம்னு சொல்லலாம். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் எப்படி வரைஞ்சேன்? ஸோ 4 ப்ராசஸ மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் நேரா ப்ராசஸ் 1 போறேன். ப்ராசஸ் 1 பாருங்களேன், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். இதுல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப பிவி கிராஃப் எப்படி இருக்கும்? வால்யூம் இன்க்ரீஸ், ப்ரெஷர் டிக்ரீஸ். யோசிச்சு பாருங்க, பிவி கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இதுதான் பிவி கிராஃப். பாருங்க, இனிஷியலா ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்கு, ஃபைனலா ப்ரெஷர் இங்க வந்திருக்கு. இது வந்து ப்ரெஷர் ஸ்கேலு. அப்ப ப்ரெஷர் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் பாருங்க, இனிஷியலா இந்த இடத்துல இருக்கு, ஃபைனலா இங்க வந்திருக்கு. அப்ப வால்யூம் இங்க இருந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதான் பிவி டயக்ராம் ஆஃப் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம் இந்த மாதிரி டயக்ராம் எப்படி வரைகிறதுங்கிறது. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் வச்சு சைக்கிளிக் ப்ராசஸ்ல வேற நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனால உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரெஷர் P1ல இருந்து P2 டிக்ரீஸ் ஆயிருக்கு, வால்யூம் V1ல இருந்து V2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ் 1 நான் ஏபிங்கிற நேம்ல கால் பண்றேன். ஸோ அப்ப நான் நேரா என்ன பண்றேன்னா இண்டிகேட்டர் டயக்ராம் போறேன். ஸோ ஏபி தான் ப்ராசஸ் 1. ப்ரெஷர் பாருங்களேன், ஏங்கிற பாயிண்ட்ல இங்க இருக்கு, பிங்கிற பாயிண்ட்ல இங்க இருக்கு. அப்ப ப்ரெஷர் குறையுது. வால்யூம் ஏங்கிற பாயிண்ட்ல இங்க இருக்கு, பிங்கிற பாயிண்ட்ல இங்க இருக்கு. அப்ப வால்யூம் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ப்ராசஸ் ஏபி தான் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனு. ஸோ அங்க இருந்த டேட்டா எழுதுறேன். ஏல இருந்த டேட்டா P1 V1 T1. ப்ரெஷர் P1ல இருந்து P2 டிக்ரீஸ் ஆயிருக்கும், வால்யூம் V1ல இருந்து V2 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஐசோதெர்மல்ங்கிறதுனால டெம்பரேச்சர் மாறாது. ஸோ பிராக்கெட்ல அந்த நம்பர்ஸ், அந்த சிம்பிள்ஸே எழுதிக்கிட்டேன். இந்த டயக்ராம்லாம் மேண்டேட்டரி கிடையாதுப்பா. ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காண்டி இதை வரைஞ்சிட்டேன்னா, நான் சொன்னேன்ல இந்த இடம் 1 மைனஸ் Q2 பை Q1 1 மைனஸ் T2 பை T1 எழுதுறேன். இதை மாதிரி எழுதலாமா எழுதக்கூடாதாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே தானே? ஸோ அதனால வந்து அதுக்காண்டி தான் இதை பார்க்கணுமே தவிர அது மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1 மைனஸ் Q2 பை Q1 1 மைனஸ் T2 பை T1 எழுதலாம் அப்படின்னு நம்ம வந்து கன்வின்ஸ் ஆயிட்டோம், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் இப்ப சொல்றது எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது நல்லா இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப என்ன பண்ணலாம், இது ட்ரூவா ஃபால்ஸான்னு வெரிஃபை பண்ணி படிச்சிடலாம். அடுத்தடுத்த டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் இந்த இண்டிகேட்டர் டயக்ராம் வரைகிறோம். இண்டிகேட்டர் டயக்ராம்ல 2வது ப்ராசஸ் வரையணும். 2வது ப்ராசஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். இந்த ப்ராசஸ்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, ப்ரெஷர் P3 குறைஞ்சிருக்கு, வால்யூம் V3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ப்ரெஷர் குறையிற மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி டயக்ராம் போடணும்.
ஸோ இப்போ இங்க இருந்து இப்படி வந்திருக்கேன். இதான் வந்து அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் பிசி. இந்த கவ் தான் அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். பாருங்க ப்ரெஷர் பில இங்க இருக்கு, சில இங்க வந்துருச்சு. அப்ப ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. வால்யூம் பில இங்க இருக்கு, சில இங்க இருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சா உனக்கே புரிஞ்சிடும். ஸோ பில உள்ள டேட்டாஸையும் சில உள்ள டேட்டாஸையும் இண்டிகேட் பண்ணிட்டேன். இது ரெண்டாவது ப்ராசஸ். நீங்க எக்ஸ்பான்ஷனுக்கு டயக்ராம் போட்டுட்டீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட் நேச்சர்ல போட்டா கம்ப்ரஷன் டயக்ராம் வந்துடும். ஸோ மூணாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். அதை சீடுன்னு போட்டிருக்கேன் பாருங்க. இதான் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். இதுல உங்களுக்கு ப்ரெஷர் P3ல இருந்து P4 இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் V3ல இருந்து V4 டிக்ரீஸ் ஆகும். நாலாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா அடியபெட்டிக் கம்ப்ரஷன். இதுல ப்ரெஷர் P4ல இருந்து P1 இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் V4ல இருந்து V1 என்ன ஆயிரும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிரும். இது அடியபெட்டிக் கம்ப்ரஷன். பாருங்களேன், Dல இங்க இருக்கும் வால்யூம், ஏல உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க வரும். இன்னும் வந்து வால்யூம் வந்து என்ன ஆயிரும்னா குறைஞ்சிரும். இது வந்து நான் அவ்வளவு அக்யூரேட்டா வரையல, பட் இதுதான் இண்டிகேட்டர் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஏபி ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், ரெண்டாவது ப்ராசஸ் பிசி அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன், மூணாவது ப்ராசஸ் சிடி ஐசோதெர்மல் கம்ப்ரஷன், நாலாவது ப்ராசஸ் டிஏ அடியபெட்டிக் கம்ப்ரஷன். இதுல அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் யாருன்னா பிசி, அடியபெட்டிக் கம்ப்ரஷன் யாருன்னா டிஏ. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப இந்த டயக்ராமுக்கு வரலாம். இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கணும். Q2/Q1 இஸ் ஈக்குவல் டு T2/T1 அப்படின்னு நான் மாத்தி எழுதியிருக்கேன். இது உண்மையா பொய்யாங்கிறத வெரிஃபை பண்ணணும். இதை நம்ம பர்சனலா செக் பண்ண போறோம். அதனால இதை நான் ஒரு பிராக்கெட்ல எழுதியிருப்பேன். ஸோ மேல பாருங்க, Q2/Q1 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு, W3/W1 இருக்கு. நீங்க சந்தேகமா இருந்தா ப்ராசஸ் 1ல போய் பாருங்களா, Q1 W1 ஈக்குவல்னு எழுதியிருப்போம். ப்ராசஸ் 3ல போய் பாருங்களா, Q2 W3 ஈக்குவல்னு எழுதியிருப்போம். W1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், RT1 log base V2/V1. W3 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ராசஸ் 3ல, RT2 log base 3 V3/V4. இதுல R கேன்சல் ஆயிரும். T2/T1 into log base V3/V4 whole divided by log base V2/V1 வந்திருக்கு. தற்சமயம் இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவேஷன் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். எப்படியாவது log base V3/V4ஐயும் log base V2/V1 நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா Q2/Q1 இஸ் ஈக்குவல் டு T2/T1 வந்துடும். ஸோ அதுதான் நம்ம அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் இப்ப அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னா டெரைவ் பண்ண போறோம். ஸோ எப்படி டெரைவ் பண்றது? அடியபெட்டிக் ப்ராசஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஈக்குவேஷன் இருக்கு, PV/new இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதே நேரத்துல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம், சிம்பிளி PV இஸ் ஈக்குவல் டு RT. இதுல இருந்து P கண்டுபிடிச்சா RT/Vன்னு வரும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற Pக்கு பதிலா RT/Vன்னு நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஸோ அப்ப எனக்கு அடுத்த அப்டேட் ஆகுது, Pக்கு பதிலா RT/V. இந்த V/new நான் அப்படியே ரீடைன் பண்றேன். ரைட் சைட்ல கான்ஸ்டன்ட்டையும் அப்படியே ரீடைன் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் T ரீடைன் பண்றேன். பை V மேல போயிடுச்சுன்னா V⁻−1. V/new அப்படியே ரீடைன் பண்றேன். இந்த R கீழே கொண்டு வந்தா கான்ஸ்டன்ட் பை Rன்னு வரும். Rம் கான்ஸ்டன்ட்னா ஒரு கான்ஸ்டன்டாலே டிவைட் பண்ணா திருப்பி கான்ஸ்டன்ட் தான் வரும். ஸோ T நான் ரீடைன் பண்றேன். பேஸ் 1 இருந்தா பவர் ஆட் பண்ணலாம். அந்த லாஜிக் படி T V/new−1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வருது. நம்ம எல்லாருக்கும் அடியபெட்டிக் ப்ராசஸ்னா இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வந்துடும். ஏன்னா அடியபெட்டிக் ப்ராசஸ் படிக்கிறப்பே இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம்னா மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இதோட ப்ரூஃப் எங்கேயும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஆனா நான் உனக்கு தனியா நோட்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன், வேணும்னா அதை பார்த்துக்கலாம் நம்மளோட நாலேஜை கெயின் பண்றதுக்காண்டி. இந்த அடியபெட்டிக் ப்ராசஸோட அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஸ்பெஷல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை நான் டெம்பரேச்சர் வால்யூம் இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்ப நான் என்ன இந்த இடத்துல சொல்லியிருக்கணும், இந்த பிராக்கெட்குள்ள இன்னொரு பிராக்கெட்ல இது எழுதியிருக்கேன். இப்ப நான் இங்க என்ன எழுதி இருக்கணும், இது ஆல்ரெடி நாம போன கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸோட ப்ராப்ளம்ஸ், ஃபர்ஸ்ட் செக்மெண்டோட ப்ராப்ளம்ஸ் வரப்ப பார்த்திருப்போம். ஸோ நடத்தியிருக்கேன், இந்த மாடல் நடத்தியிருக்கேன், ஏன்னா தேவைப்படுங்கிறதுனால நடத்தியிருக்கேன். ஸ்பெஷல் ஈக்குவேஷன் வச்சு ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம், ஐசோதெர்மல்லையும் அடியபெட்டிக்லையும். ஸோ அதுல இந்த ஈக்குவேஷன் 7th ப்ராப்ளமோ 5th ப்ராப்ளமோ ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகும்னா வரும், கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கவ் பிசிக்கு போறேன். ஏன்னா கவ் பிசி வந்து ஒரு அடியபெட்டிக் ப்ராசஸ். இந்த கவ்ல பாருங்களேன், பிரஷர் P2, வால்யூம் V2, டெம்பரேச்சர் T1. சில பாத்தீங்கன்னா பிரஷர் P3, வால்யூம் V3, டெம்பரேச்சர் T2 இருக்கு. ஸோ இப்ப நான் திருப்பி இங்க வரேன். ஸோ கவ் பிசி எடுக்கிறேன், இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண போறேன். கவ் பிசில 2 பாயிண்ட் இருக்கு, ஒரு பாயிண்ட் பி, இன்னொரு பாயிண்ட் சி. திருப்பி கவுக்கு போறேன். கவ்ல பிங்கிற பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, வால்யூம் V2, டெம்பரேச்சர் T1. சிங்கிற பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, வால்யூம் V3, டெம்பரேச்சர் T2. ஸோ அதனால கவ் பிசில பிங்கிற பாயிண்ட்ல வால்யூம் V2, டெம்பரேச்சர் T1, சிங்கிற பாயிண்ட்ல வால்யூம் V3, டெம்பரேச்சர் T2ன்ட்டு
ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிருக்கேன்னா பி பாயிண்ட்டுக்கும் சி பாயிண்ட்டுக்கும் சூட்டபிளா அப்டேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ பி பாயிண்ட் சி பாயிண்ட் சூட்டபிளா அப்டேட் பண்ணிருக்கேன். சப்போஸ் உனக்கு நீ மொபைல்ல பாக்குறேன்னா கொஞ்சம் சின்னதா தெரியும், ஜூம் பண்ணிக்கோ. சிஸ்டம்ல பார்த்தா பிரச்சனை இல்லை, கிளியரா தெரியும். மொபைல்ல பாக்குறேன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோ. ஸோ பி பாயிண்ட்டுக்கும் சி பாயிண்ட்டுக்கும், ஏன்னா பிசிங்கிற கர்வ் வந்து அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷனா இருக்கு. அடியபெட்டிக் ப்ராசஸ்க்கு இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ பி பாயிண்ட்டுக்கு இது அப்டேட் பண்ணிருக்கேன், சி பாயிண்ட்டுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். அப்டேட் பண்ணா வர ரிசல்ட் கான்ஸ்டன்ட். அப்ப பி பாயிண்ட்ல வர ரிசல்ட்டும் கான்ஸ்டன்ட், சி பாயிண்ட்ல வர ரிசல்ட்டும் கான்ஸ்டன்ட். அதனால நடுவுல ஈக்குவல் போட்டேன். இதுல இருந்து எனக்கு T1/T2 கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னா, அதாவது T1/T2 கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னா V3/V2 ஹோல் பவர் நியூ மைனஸ் 1 வருது. சோ அப்ப கர்வ் பிசிக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன லாஜிக் கண்டுபிடிச்சிருக்கேன். சோ அடுத்து திருப்பி நான் இண்டிகேட்டர் டயக்ராம் போறேன். இந்த இண்டிகேட்டர் டயக்ராம்ல அடுத்த அடியபெட்டிக் ப்ராசஸ் யார் அப்படின்னா கர்வ் டிஏ. டிங்கிற பாயிண்ட்ல சார் டிஏங்கிற ப்ராசஸ்ல 2 பாயிண்ட் இருக்கு, ஒன்னு டி இன்னொன்னு ஏ. டிங்கிற பாயிண்ட்ல என்ன வால்யூம் டெம்பரேச்சர்னு பாருங்க V4T2. ஏங்கிற பாயிண்ட்ல பாருங்களா V1T1. அப்ப கர்வ் டிஏக்கு நான் என்ன பண்றேன்னா 2 பாயிண்ட் இருக்கு, ஒரு பாயிண்ட் டி ஒரு பாயிண்ட் ஏ. டிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்றேன், T2 V4னு வந்துடும். ஏங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்றேன், T1 V1 வந்துடும். எழுதிட்டேன் பாருங்க, 2 டைமுமே கான்ஸ்டன்ட் தான் வரும், அதனால நடுவுல ஈக்குவல் போட்டேன். இதுல இருந்து T1/T2 கண்டுபிடிச்சா V4/V1 ஹோல் பவர் நியூ மைனஸ் 1 வருது. சோ அப்ப கர்வ் பிசி ஒரு அடியபெட்டிக் ப்ராசஸ், கர்வ் டிஏ ஒரு அடியபெட்டிக் ப்ராசஸ். 2 அடியபெட்டிக் ப்ராசஸ்ல நான் T1/T2 கால்குலேட் பண்ணிருக்கேன். இந்த 2 T1/T2 நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேட் பண்றேன். ஏன்னா லெஃப்ட் சைடு ஈக்குவலா இருந்தா ரைட் சைட்லயும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப V3/V2 ஹோல் பவர் நியூ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு V4/V1 ஹோல் பவர் நியூ மைனஸ் 1. பவர் ரெண்டுலயுமே நியூ மைனஸ் 1 இருக்கு, அதனால கேன்சல் பண்ணிடலாம். இதுல இருந்து V3/V2 கண்டுபிடிச்சா V4/V1 வருது. சோ இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி V3/V4 கண்டுபிடிச்சா V2/V1 வருது. சோ என்னோட ஈக்குவேஷன் எக்ஸ்ல V3/V4 இருக்கு, அதுக்கு பதில் நான் V2/V1 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். பாருங்க ஈக்குவேஷன் எக்ஸ கால் பண்ணிருக்கேன், T2 log base V3/V4 மேல இருக்கு. சோ அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா V2/V1 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்ப log base V2/V1 நியூமரேட்டர்ல இருக்கிறதும் log base V2/V1 டினாமினேட்டர்ல இருக்கிறதும் கேன்சல் ஆயிரும். அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா Q2/Q1 will become as T2/T1. அப்ப Q2/Q1 will become as T2/T1 னா தாராளமா இந்த இடத்துல இருக்கிற Q2/Q1 T2/T1 மாத்திக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பிராக்கெட்ல உனக்கு இவ்வளவு நேரம் இண்டிகேட்டர் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது 300% நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சாட்டிஸ்பாக்சன் தான். நாம எதை படிச்சாலும் உருப்படியா படிக்கணும், டாப் டு பாட்டம் படிக்கணும், கிளியரா படிக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அதை படிக்கிறோம். அவ்வளவுதான். நான் ஒரு தடவை உனக்கு சொல்லி கொடுத்துட்டா போதும், அதுவே போதும். நீ வேணும்னா இன்னொரு தடவை எடுத்து நீயே பாரு, உனக்கே என்ன ஆகும்னா புரியும். அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை வந்து விட்டுறலாம். ஸோ அப்ப வந்து கார்னாட் இன்ஜின்ல இதுவரை என்னென்ன இருக்கு? ஸோ முதல்ல இன்ஜினோட பார்ட்ஸை பத்தி பார்த்தோம், அப்புறம் ஒரு ப்ராசஸா படிச்சோம். 4th ப்ராசஸ் முடிஞ்சவொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது எதெல்லாம் ஒர்க் டன் பை தி சிஸ்டம், எதெல்லாம் ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். பை தி சிஸ்டம்ல W1 + W2 வந்துச்சு, ஆன் தி சிஸ்டம்ல W3 + W4 வந்திருக்கு. பை எப்பயுமே ஹீட் இன்ஜின்ல ஜாஸ்தியா இருக்கும், ஆன் கம்மியா இருக்கும். அதனால பைல இருந்து ஆன கழிச்சா அதுக்கு பேர் நெட் ஒர்க் டன் பை தி சைக்கிள். சிம்பிளா அதை நெட் ஒர்க் டன் சொல்லலாம். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு எஃபிசியன்சி அதோட முடிஞ்சிருச்சு. எஃபிசியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜின் கண்டுபிடிக்கிறதோட கார்னாட் இன்ஜினோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா என்னன்னா இதை இப்படி எழுதலாம்னு நான் சொல்றேன், அதுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஆமா இப்படி எழுதலாம், இதுல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃப் தான் நம்ம இந்த இடத்துல எலாபரேட்டா பார்த்திருக்கோம். இது டெஃபினட்டா நாட் வாண்டட், ஒரு சாட்டிஸ்பாக்சன் தான், அவ்வளவுதான். இப்ப இங்க பாருங்களேன், எஃபிசியன்சியோட ஃபார்முலா கடைசி லைன் பாருங்க, 1 - Q2/Q1 is equal to Q2/Q1 T2/T1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். அவ்வளவுதான் கார்னாட் இன்ஜின். இதுக்கு அடுத்து இதை இன்னும் ஈஸியா என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிள் டயக்ராமா மாத்திக்கலாம். அது எப்படின்னு அடுத்து பார்ப்போம். இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா, இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க நோ டவுட்னு போடுங்க, டவுட்னா கேளுங்க, நான் சொல்றேன். இந்த ப்ரூஃப் எசென்சியல் கிடையாது, இப்ப கடைசியா பார்த்த ப்ரூஃப் வந்து எசென்சியல் கிடையாது. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியராப்பா? அடுத்து போலாமா?
ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஸோ இப்போ இவ்வளவு நேரம் படிச்ச கார்னாட் இன்ஜினை ஒரு சிம்பிள் பிளாக் டயக்ராம் மாதிரி மாத்திக்கலாம். அந்த டயக்ராம் தான் இது. இதான் கார்னாட் இன்ஜின். இப்போ இனிமேல் என்ன ப்ராப்ளம் கேட்டாலும் இந்த டயக்ராம் போட்டு ஈஸியா ப்ராப்ளம் முடிச்சிடலாம். ஒரு பாக்ஸ் போட்டு சோர்ஸ்னு போடுங்க, அதோட டெம்பரேச்சர் T1. ஒரு ரவுண்ட் போட்டு கார்னாட் இன்ஜின் போட்டுக்கோங்க. ஸோ கீழே ஒரு பாக்ஸ் போட்டு சிங்க்னு போட்டுக்கோங்க, அதோட டெம்பரேச்சர் T2. பொதுவாக சோர்ஸ் ஹீட்டை சப்ளை பண்ணும், அது Q1. அந்த ஹீட்டை வாங்கிக்கிட்டு கார்னாட் இன்ஜின் ஒர்க் பண்ணும், அது W. ஸோ மிச்ச ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணிடும். ரிஜெக்ட் ஆகிற ஹீட்டு சிங்க்குக்கு போயிடும். அவ்வளவுதான் ஒர்க்கோட ஃபார்முலா. இந்த டயக்ராம் பார்த்தே எழுதிடலாம், Q1 மைனஸ் Q2 முடிஞ்சிருச்சு. ஸோ எஃபிசியன்சியோட ஃபார்முலா நெட் ஒர்க் டன் பை ஹீட் இன்புட். ஸோ நெட் ஒர்க் டன் W, ஹீட் இன்புட் வந்து Q1. Wக்கு பதில் Q1 மைனஸ் Q2 பை Q1 எழுதலாம். இதை டிவைட் பண்ணா 1 மைனஸ் Q2 பை Q1 வரும். அதை தாராளமா 1 மைனஸ் T2 பை T1 மாத்திக்கலாம். அவ்வளவுதான்ப்பா. இதான் கார்னாட் இன்ஜினோட கடைசி டயக்ராம். இனிமேல் கார்னாட் இன்ஜினை நீங்க இதை பார்த்தா போதும், ஃபுல்லா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஃபுல்லா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா, நம்மளோட கார்னாட் இன்ஜின்ல 4 ப்ராசஸ் வரும். அதுல ஒரு ப்ராசஸ் அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன், அதே மாதிரி 4th ப்ராசஸ் அடியபெட்டிக் கம்ப்ரஷன். இது ரெண்டும் மியூச்சுவலா கேன்சல் ஆயிரும். அதனால நம்மளுக்கு சிம்பிளா இந்த மாதிரி வந்துருச்சு. இதுல பாருங்களேன், நான் ஒர்க் நெட் ஒர்க் டன் பை தி சைக்கிள் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுவும் கிடைச்சிருச்சு. எஃபிசியன்சியோட ஃபார்முலாவும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. எஃபிசியன்சியை சிம்பிளா அவுட்புட் பை இன்புட்னு சொல்லலாம். அவுட்புட்டுங்கிறது ஒர்க் டன், இன்புட்டுங்கிறது நாம கொடுத்த ஹீட்டு. ஸோ அதை வச்சு ஈஸியா எழுதிடலாம். அவ்வளவுதான். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? இந்த கார்னாட் இன்ஜினோட இது புரியுதாப்பா? அடுத்து போலாமா? கொஞ்சம் சாட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது நீங்க சாட் பண்றதை வச்சுதான் நான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து போலாமா? சரி, ஓகே. இந்த கார்னாட் இன்ஜினோட ஃபைனல் லே அவுட் டயக்ராம் இருக்குல்ல, இதுல பார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது, சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இந்த டயக்ராம் வச்சு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த லே அவுட் டயக்ராம் மாதிரியே ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஒரு டயக்ராம் இருக்கு. ஸோ அப்ப ரெஃப்ரிஜிரேட்டருங்கிற டிவைஸை நாம வந்து கார்னாட் இன்ஜின் எப்படி படிச்சோமோ அதே மாதிரி பார்ட்ஸ், ப்ராசஸ், நெட்வொர்க் டன், எஃபிசியன்சி அப்படின்னு கம்ப்ளீட்டா டெரைவ் பண்ணி படிக்காம ஒன்லி இந்த கடைசியா பார்த்த டயக்ராம் மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரை படிச்சா போதும். ரெஃப்ரிஜிரேட்டரை டீடைல்டா அனலைஸ் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாம நம்ம சிலபஸ்ல நம்மளுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது, கார்னாட் இன்ஜின் தான் இம்பார்ட்டன்ட். கார்னாட் இன்ஜின்ல தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. ரொம்ப ரேர் கேஸ்ல ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம சேஃப்டிக்கு அதையும் என்ன பண்ணிடலாம், சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரை நீங்க எப்படி படிச்சா போதும், இப்ப நான் கார்னாட் இன்ஜினுக்கு கடைசியா ஒரு டயக்ராம் காமிச்சிருக்கேன், அந்த மாடல்ல நீங்க படிச்சா போதும். நீங்க உட்கார்ந்து டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த புக்லயும் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. தனியா ரெஃப்ரிஜிரேட்டருக்குன்னு இருக்கிற புக்ல தான் அனாலிசிஸ் இருக்கும். நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ன்னு எடுக்கிற எந்த புக்லயும் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு அனாலிசிஸ் இருக்காது. இப்ப நான் என்ன டயக்ராம் உங்களுக்கு காமிக்கிறேனோ அந்த மாதிரியான டயக்ராம் பேஸ்டு எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கும். உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா புரிஞ்சிடும். கவனமா பார்த்துக்கிட்டே வாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் கூலிங் டிவைஸ் இது பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு தான் ரெஃப்ரிஜிரேட்டர் நான் போட்டிருக்கேன். இது சிங்கோட டெம்பரேச்சர் T2, சோர்ஸோட டெம்பரேச்சர் T1. பொதுவா சிங்க் லோ டெம்பரேச்சர், சோர்ஸ் ஹை டெம்பரேச்சர். ஹீட்டோட நேச்சர் என்ன அப்படின்னா ஹை டு லோ வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் வந்து எங்க ஹையா இருக்கும் அங்க இருந்து லோவுக்கு போயிடும், லோ டு ஹை போகாது. ஸோ லோ டு ஹை, லோ டெம்பரேச்சர் T2 இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கிற ஹீட்டை நம்ம உறிஞ்சி ஹை டெம்பரேச்சர் T1க்கு கொடுக்கணும். ஸோ Q2ங்கிற ஹீட்டை நான் சிங்க்ல இருந்து உறிஞ்சி Q1 அப்படிங்கிற அந்த ஹீட்டை சோர்ஸுக்கு கொடுக்கணும். இது அதுவா நடக்காது, நாம வெளியே இருந்து ஒர்க் பண்ணாதான் நடக்கும். ஸோ அப்ப நாம வெளியே இருந்து ஒர்க் பண்ணோம்னா, நாம வெளியே இருந்து ஒர்க் பண்றதுனால அதை நெகட்டிவ் ஒர்க்கா பார்க்கிறேன். ஸோ நாம ஒர்க் பண்ணா இங்க இருக்கிற ஹீட்டை உறிஞ்சி அங்கே கொடுத்துடலாம். ஸோ நான் ஒர்க் பண்ணதை -W எடுத்திருக்கேன். ஸோ எங்க இருந்து எங்க கொடுத்துருக்கேன், Q2 உறிஞ்சி Q1 அப்படிங்கிற இடத்துக்கு கொடுத்துருக்கேன். அதனால Q2 - Q1, இங்க Q1 வரும், பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஸோ இந்த மைனஸ் அங்கிட்டு கொண்டு போயிட்டா Q1 - Q2 மாறிடும். ஸோ அவ்வளவுதான். இதுதான் ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்.
ரெஃப்ரிஜிரேட்டருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கூலிங் டிவைஸ். இது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற இடத்துல உள்ள ஹீட்டை உறிஞ்சி டெம்பரேச்சர் அதிகமான இடத்துக்கு கொடுத்துரும். ஸோ அப்ப இங்க இருக்கிற ஹீட்டை உரிய 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 இங்க ஜில்லுன்னு மாறும். இதுதான் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வெளியே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கம்ப்ரஸர் இருக்கும். அந்த கம்ப்ரஸர் வந்து அதுவா சுத்தாது, நாம சுத்த வைக்கணும். நாம சுத்துறதுக்கு எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஆக்சுவலா என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், பேக் சைட்ல கம்ப்ரஸர் இருக்கும். அந்த கம்ப்ரஸரோட எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணியிருப்போம். எலக்ட்ரிசிட்டியில இருந்து என்ன ஆயிருக்கும்னா ஒரு மோட்டர் இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கும். அந்த மோட்டர் சுத்த சுத்த கம்ப்ரஸர் சுத்தும். கம்ப்ரஸர் சுத்த சுத்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஹீட், அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஹீட் என்ன ஆகும்னா வெளியே வந்துடும். ஸோ அப்போ ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கோ அதோட சரௌண்டிங் கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஹீட்டை உறிஞ்சி நாம என்ன பண்றோம்னா வெளியே விடுறோம். ஹீட்டோட நேச்சர் என்னன்னா ஹை டு லோ தான், லோ டு ஹை அதுவா போகாது. அப்ப லோ டு ஹை போகணும் அப்படின்னா லோல இருக்கிற ஹீட்டை உரியணும். உரியறதுக்கு வி ஹாவ் டு டூ சம் ஒர்க். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா ஒரு கம்ப்ரஸர் சுத்தணும். கம்ப்ரஸர் சுத்தினாதான் பிஸ்டன் மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு வரும். பிஸ்டன் மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு வந்துச்சுன்னா உள்ள இருக்கிற ஹீட்டை வெளியே தூக்கி போட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிசைன் பண்ணிருப்பாங்க. எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும் இதை இமேஜின் பண்ணா போதும். நீ அதுல இருக்கிற ஒரு ஒரு பார்ட்ஸோட டியூட்டி என்ன, எப்படி ஆயிருக்கு, என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் மெத்தட்ல ரெஃப்ரிஜிரேட்டரை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரோட இந்த டயக்ராமும் கார்னாட் இன்ஜினுக்கு நாம பார்த்த டயக்ராமும் அப்படியே ரிவர்ஸ் லாஜிக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், இப்ப கார்னாட் இன்ஜின் டயக்ராம் காமிக்கிறேன். கார்னாட் இன்ஜின்ல ஃப்ளோ ஒரிஜினலா இருக்கிற மாதிரி இருக்கும், ஹைல இருந்து லோக்கு போன மாதிரி இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர்ல அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப இந்த பாக்ஸ் தான் ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டரும் ஸ்பிளிட் ஏசி, விண்டோ ஏசி எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. ஸோ என்ன பண்ணுது, இப்ப இந்த ரூம்ல ஏசி இல்ல, மேபி ஒரு ஏசி இருக்குன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரூம்ல இருக்கிற ஹீட்டை உறிஞ்சி வெளியே கொடுக்கும். அது எப்படி அதுவா வெளியே கொடுக்கும்? ஸோ அப்ப சம் ஒர்க் ஹேஸ் டு பி டன் ஃப்ரம் அவர் செல்ஃப். நாம கம்ப்ரஸரை சுத்தணும். நம்ம கையால சுத்துறது கஷ்டங்கிறதுனால நாம என்ன பண்றோம், எலக்ட்ரிசிட்டியை வச்சு கம்ப்ரஸரை சுத்த வைக்கிறோம். ஸோ கம்ப்ரஸர் சுத்துறப்ப பிஸ்டன் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது இன் கேஸ். ஸோ அதனால அங்க உள்ள இருக்கிற ஹீட்டை உறிஞ்சி என்ன பண்ணுதுன்னா வெளியே கொடுத்துருது. நீங்க இந்த ஃப்ரிட்ஜ் அதுக்கப்புறம் வந்து ஏசி இதெல்லாம் சர்வீஸ் பண்றப்ப சர்வீஸ்மேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க, கேஸ் தீர்ந்துருச்சும்பாங்க. ஸோ அப்ப அந்த கேஸோட டியூட்டி என்ன அப்படின்னா கேஸ் தான் சிலிண்டர்ல இருக்கும், அங்கேதான் பிஸ்டன் இருக்கும். அது அப் அண்ட் டவுன் மூவ் ஆகி நான் ஒரு 4-5 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதோட விளைவா ஒண்ணு என்ன ஆகும், உள்ள இருந்து வெளியே இருந்து ஹீட் உள்ள போயிருக்கலாம், இல்ல உள்ள இருந்து ஹீட் வெளியே போயிருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். பட் ஃபண்டமெண்டலா சிலிண்டரும் கேஸும் இங்க எசென்சியல். அதனால கார்னாட் இன்ஜின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து அந்த கேஸ் எசென்சியலா இருக்கு. நான் திருப்பி ரெஃப்ரிஜிரேட்டருக்கான அந்த ஃபண்டமெண்டல் டயக்ராமுக்கு போறேன். ஸோ இதான் ரெஃப்ரிஜிரேட்டர் டயக்ராம். ஸோ ஆல்வேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட் ஃப்ரம் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் டு பி எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் கிவன் டு ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர். ஃபார் தட் வி ஹாவ் டு டூ சம் ஒர்க். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் பண்ணிருக்கிற ஒர்க் நெகட்டிவ் ஒர்க். இந்த மைனஸ் அங்க கொண்டு போய் சால்வ் பண்ணி இப்படி மாத்திட்டேன். ஸோ இந்த மாதிரியான ரெஃப்ரிஜிரேட்டர்ல நாம ஒர்க் பண்ற எல்லா மிஷின்லையும் அந்த மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு நாம கோ எஃபிசியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், சுருக்கமா சிஓபி, இந்த மாதிரி ஒரு டேமை கால்குலேட் பண்ணணும். இந்த டேமும் எஃபிசியன்சியும் ஒண்ணுதான், சும்மா பேரை மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. எஃபிசியன்சிக்கு நான் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா என்ன சொன்னா அவுட்புட் பை இன்புட். இதுலயும் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா அவுட்புட் பை இன்புட் தான். இன்புட்டுங்கிறது நாம பண்ண ஒர்க் மைனஸ் டபிள்யூ. சப்போஸ் யூ ஆர் ஃபீடிங் மைனஸ் டபிள்யூ அட் ஹியர்னா இந்த ஃபார்முலா ஃபீட் பண்ணும். இதை தான் நம்ம மாடிஃபை பண்ணி இப்படி எழுதிட்டோம்ல, அதனால நான் டபிள்யூன்னு போட்டிருக்கேன். அவுட்புட்டுங்கிறது இங்க இருக்கிற ஹீட்டை உரியறதான் அவுட்புட். இந்த இடம் தான் ஜில்லுன்னு மாறுது, அதனால Q2ன்னு எழுதியிருக்கேன். டபிள்யூக்கு பதில் Q1 மைனஸ் Q2ன்னு மாத்திட்டேன். நாம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு, இது அப்படியே டெம்பரேச்சரா மாத்திக்கலாம். Q2 as T2, Q1 as T1, Q2 as T2 இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி மாத்திக்கலாங்கிற லாஜிக் கார்னாட் இன்ஜின்லயே ப்ரூவ் ஆயிருச்சு. அதனால திருப்பி திருப்பி நம்ம அந்த ப்ரூஃப் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான்ப்பா ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர்ல நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிடையாது, ரொம்ப ரேர் தான், 1 or 2 தான் வரும். பட் இப்படிதான் ரெஃப்ரிஜிரேட்டர் வேலை செய்யுது. லோ ஹீட்டை உறிஞ்சி, லோ டெம்பரேச்சர்ல இருக்கிற ஹீட்டை உறிஞ்சி ஹை டெம்பரேச்சருக்கு கொடுக்குது, அதுவா கொடுக்காது, நாம ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான். டவுட் இருந்தா கேட்கலாம், டவுட் இல்லைன்னா சேட் பண்ணுங்க, நம்ம அடுத்தது மூவ் பண்ணலாம். கிளியரா?
கிளியராப்பா? நெக்ஸ்ட் போலாமா? ரெஃப்ரிஜிரேட்டரே நம்மளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பப்ப ரெஃப்ரிஜிரேட்டரையும் கார்னாட் இன்ஜினையும் மெர்ஜ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த 2 டயக்ராமும் ரிவர்ஸ் டயக்ராம் மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்களோட ஃபார்முலாஸை மெர்ஜ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. பட் நான் என்ன பண்றேன்னா இதோட அடிஷனலா இன்னொன்னு சேர்த்துறேன். அதுக்கு பேர் ஹீட் பம்ப். இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல போய் நீங்க உட்காந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜில்லுன்னு இருக்கும். இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டீங்கன்னா சூடா இருக்கும். ஸோ அப்ப என்கிட்ட ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் பை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டபுள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். வெயில் காலத்துல நான் இங்க போய் உட்காந்துக்கலாம், குளிர் காலத்துல இங்க போய் உட்காந்துக்கலாம். ஸோ அப்படி நீங்க இந்த இடத்த ஹைலைட் பண்ணீங்கன்னா அப்ப அதை ஹீட் பம்ப்னு சொல்லலாம். ஸோ இதான் ஹீட் பம்ப். அதே டயக்ராம் தான். நான் ஒர்க் பண்றேன், லோ டெம்பரேச்சர்ல உள்ள ஹீட்டை உறிஞ்சி ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறேன். நான் ஒர்க் பண்றது நெகட்டிவ் ஒர்க், அதனால -W. இந்த ஏரோவை பார்த்து ஈஸியா Q2 - Q1 எழுதிடலாம். இந்த மைனஸ் அங்கிட்டு கொண்டு போயிட்டா பிளஸ் ஆகி இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆயிரும். இதுலயும் நான் COP, கோ எஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற டேர்மை தான் எவாலுவேட் பண்றேன். அதோட ஃபண்டமெண்டல் ஃபார்முலா அவுட்புட் பை இன்புட். இன்புட்டுங்கிறது நான் பண்ண ஒர்க்கு -W. அதை சிம்பிளிஃபை பண்ணி இங்க +W எழுதியிருக்கேன், அதை இங்க எழுதிட்டேன். அவுட்புட் இப்ப இதுப்பா. ரெஃப்ரிஜிரேட்டர்னா அவுட்புட் வந்து சிங்க், ஹீட் பம்ப்னா அவுட்புட் வந்து சோர்ஸ். ஸோ அப்போ அவுட்புட் வந்து Q1, அதனால நான் இங்க Q1 போட்டேன். ஸோ அப்போ Q1/W, Wக்கு பதில் Q1 - Q2. தாராளமா இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரா மாத்தி எழுதிக்கலாம். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் வரையும் படிச்ச நாம ஒரு சின்ன பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஹீட் பம்பையும் புரிஞ்சுக்கலாம். அதனால நான் உனக்கு அதையும் அடிஷனலா சேர்த்து நடத்தியிருக்கேன். உன்னோட இடத்த மாத்தினா லாஜிக் மாறிடும். நீ ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன்னா அது ஃப்ரிட்ஜ், ஏசி அப்படி சொல்லலாம். நீ சூடா இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன்னா அது ஹீட் பம்ப்னு சொல்லலாம். அவ்வளவுதான். கிளியரா? கிளியராப்பா? கிளியரா? அடுத்து போலாமா? இந்த 3 டயக்ராமே நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு சிங்கிள் சீட்ல வரைஞ்சிருப்பேன். நான் அந்த சிங்கிள் சீட்ல வரைஞ்சிருக்கிற டயக்ராம் மட்டும் நீ இனிமேல் பார்த்தா போதும். நீ உட்கார்ந்து எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இவ்வளவு நேரம் படிச்சதுல இருந்து இப்ப நோட்ஸ் கையில வச்சிருந்தேன்னா பார்த்தா தெரியும். ஒரு சிங்கிள் சீட்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், கார்னாட் இன்ஜின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஹீட் பம்ப் மூணையுமே என்ன பண்ணிருப்பேன்னா வரைஞ்சிருப்பேன். மூணுலையுமே எஃபிசியன்சி, சிஓபி கண்டுபிடிச்சிருப்பேன். நாம பண்ற ஒர்க்கா இல்ல அதுவா ஒர்க்கா எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பேன். இப்போ மூணையும் தனித்தனியா காமிச்சதை மர்ஜ் பண்ணி ஒரே டயக்ராமா என்ன பண்ணிருப்பேன்னா நோட்ஸ்ல வரைஞ்சு வச்சிருப்பேன். நான் அதை தான் போட்டோ எடுத்து இப்போ உனக்கு டிஸ்பிளே பண்றேன். அதான் இது. ஸோ கார்னாட் இன்ஜின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஹீட் பம்ப் வரைஞ்சாச்சு. இதோட கார்னாட் இன்ஜின் முடிஞ்சிருச்சு. இங்க கோடு போட்டிருக்கேன்ல, இதோட கார்னாட் இன்ஜின் முடிஞ்சிருச்சு. இதோட வந்து ஹீட் பம்ப் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்க சிஓபி கண்டுபிடிச்சிருக்கேன்ல, இதோட என்ன ஆயிருச்சு அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மட்டும் நான் லைன் போடல. இங்க இதோட ரெஃப்ரிஜிரேட்டர் முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ப்ராப்ளத்துல கார்னாட் இன்ஜினையும் ரெஃப்ரிஜிரேட்டரையும் ரிலேட் பண்றாங்க. ஏன்னா கார்னாட் இன்ஜினும் ரெஃப்ரிஜிரேட்டரும் வேற வேற டிவைஸ், அவங்களோட லாஜிக்ஸ் வேற வேற. இது ஹீட்டை வாங்கிக்கிட்டு வேலை செய்யும், இதுல ஹீட்டை உரியணும். டோட்டலாவே இவங்க கான்ட்ராவர்சியான டிவைஸ். உங்களோட ரிசல்ட்டும் வேற வேற மாதிரி இருக்கும், பார்ட்ஸும் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா நாம வரைகிற டயக்ராம் பார்க்க எப்படி இருக்குன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லாஜிக்ல இருக்கிறதுனால சில சயின்டிஸ்ட் இதை மேத்தமெட்டிக்கலா ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. அதனால ரெஃப்ரிஜிரேட்டரோட சிஓபியும் கார்னாட் இன்ஜினோட எஃபிசியன்சியும் நம்ம ரிலேட் பண்ண போறோம். இப்ப இந்த ஃபார்முலால உள்ள T1 இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டா எஃபிசியன்சி இன்டூ T1 இஸ் ஈக்குவல் டு T1 - T2 வரும். அதே மாதிரி இந்த ஃபார்முலால இருக்கிற -T2/T1 அங்கிட்டு கொண்டு போயிட்டா நீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - T2/T1, -T2/T1 அங்கிட்டு வந்துருச்சுன்னா +T2/T1 இஸ் ஈக்குவல் டு 1 - நீட்டான்னு வரும். இதுல இருந்து T2 கண்டுபிடிச்சா 1 - நீட்டா இன்டூ T1 வந்துடும். மொபைல்ல பாக்குறீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ சிஸ்டம்ல பார்த்தா பிரச்சனை இல்லை. சிஓபில T2/T1 - T2 இருக்கு. T2க்கு பதில் 1 - எஃபிசியன்சி இன்டூ T1 அதை இங்க எழுதிட்டேன். அதே மாதிரி T1 - T2க்கு பதில் இங்க இருக்கிற எஃபிசியன்சி இன்டூ T1 எழுதியிருக்கேன். T1 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 - எஃபிசியன்சி பை எஃபிசியன்சின்னு வரும். இதுதான் சிஓபிக்கும் எஃபிசியன்சிக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்.
இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா சிஓபி இன்டு எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஃபிஷியன்சி மைனஸ் வந்துருச்சுன்னா பிளஸ் எஃபிஷியன்சி. அப்ப சிஓபி இன்டு எஃபிஷியன்சி பிளஸ் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1. இதுல இருந்து எஃபிஷியன்சியை காமனா எடுத்துட்டா சிஓபி பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. இதுல இருந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சா 1 டிவைடட் பை 1 பிளஸ் சிஓபின்னு வரும். ஸோ சிஓபி எஃபிஷியன்சி சிஓபி ரவுண்ட் பண்ணிருக்கிற ரெண்டு ரிலேஷன்ஷிப் இப்ப நான் காமிக்கிறால கர்சர் வச்சு அதை ஒன்னால மெமரியில வச்சுக்க முடியும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்பாட்ல நீ இதே மாதிரி டெரைவ் பண்ணிக்கலாம். சில நேரங்கள்ல இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா போதும். அது எப்படி நடத்தி இப்ப நான் பார்க்க சின்னதா தெரிஞ்சாலும் லெட்டர்ஸ் எல்லாம் உனக்கு சின்னதா தெரிஞ்சாலும் நோட்ஸ் எடுத்து பார்த்தா உனக்கே புரியும். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இனிமேலு நீ கார் நாட் இன்ஜின் இன்னைக்கு ஈவினிங் படிச்சு பாரு, ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு இனிமேலு கார் நாட் இன்ஜின்னா இந்த ஷீட்டுக்கு வந்துரு. ஸோ இந்த ஷீட்டுக்கு வந்து இந்த ஷீட்ல என்ன இருக்கோ அதை நல்லா பார்த்துக்கோ. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கு. இப்ப நீங்க இந்த நோட்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் பாருங்க, இல்லைன்னா இந்த ஸ்லைட்லயே ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு இப்பே கிளியர் பண்ணிக்கோ, ஏன்னா இதுக்கு அடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். கிளியராப்பா? எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜின் பாருங்களா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஒர்க் அவுட்புட் பை ஹீட் இன்புட் W/Q1. இதை மறந்துடக்கூடாது, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ல டெம்பரேச்சர் ஃபார்முலா தான் அதிகமா யூஸ் ஆகும். அதனால இதை பார்த்து இதை மறந்துடுவீங்க. இதை மறந்துடக்கூடாது. உனக்கு ஏதாவது இந்த கார்னாட் இன்ஜின் ரெஃப்ரிஜரேட்டர் ப்ராப்ளம்ல கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டுரு. இந்த மாதிரி டயக்ராம் போட்டேனாவே உனக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. கிளியரா? ப்ராப்ளம் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? கொஞ்சம் சாட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? ஓகே. ப்ராப்ளம் நம்பர் 1. A Carnot engine whose low temperature reservoir is at 7 degrees Celsius has an efficiency of 50%. It is desired to increase the efficiency to 70%. By how many degrees should the temperature of the high temperature reservoir be increased? அதாவது ஒரு கார்னாட் இன்ஜினோட லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர், அதாவது சிங்க் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க 7 டிகிரி செல்சியஸ். அப்ப T2 எஃபிஷியன்சி 50. சப்போஸ் எஃபிஷியன்சி 70% மாறிடுச்சுன்னா T1ல எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹை டெம்பரேச்சர் எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்ப கிவன் டேட்டால எஃபிஷியன்சியும் டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனும் இருக்கோ அப்ப எஃபிஷியன்சிக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். கார்னாட் இன்ஜினோட எஃபிஷியன்சி ஃபார்முலா இதான், 1 மைனஸ் T2/T1. அவங்க லோ டெம்பரேச்சர் T2 7 டிகிரி செல்சியஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 7 டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாத்தினா 280 கெல்வின்னு வந்துடும். ஸோ அப்போ 7 டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாத்தியாச்சு, 1 முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல எஃபிஷியன்சி 50%. 50%னா 0.5, அதனால லெஃப்ட் சைட்ல 0.5 எழுதிட்டேன். செகண்ட் சிச்சுவேஷன்ல எஃபிஷியன்சி வந்து 70%. அதனால செகண்ட் சிச்சுவேஷன்ல எஃபிஷியன்சி நீட்டாவுக்கு பதில் 0.7 போட்டிருக்கேன். ரைட் சைட்ல இருக்கிற 1 மைனஸ் T2. ஸோ 1 மைனஸ் T2க்கு பதில் 280. இங்கேயும் 1 மைனஸ் T2க்கு பதில் 280ன்னு எழுதிட்டேன். T1ங்கிறது ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் T1 எழுதியிருக்கேன். இங்க T1 டேஷ்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுல இருந்து T1 டேஷும் இதுல இருந்து T1ம் கண்டுபிடிக்கணும். இப்ப கண்டுபிடிச்சா எவ்வளவு வருது?
இந்த மைனஸ் 280/T1 அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்துட்டா பிளஸ் 280/T1 வரும். 0.5 இங்க வந்துருச்சுன்னா 1 மைனஸ் 0.5 வரும். 1 மைனஸ் 0.5ங்கிறது 0.5. இதுல இருந்து T1 கண்டுபிடிச்சா 280/0.5 will become as 560 Kelvin. அப்ப எஃபிசியன்சி 50% இருந்ததுன்னா T1 ஓட வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னா 560 கெல்வினா இருக்கு. அதே மாதிரி இங்கே வாங்க, 280/T1 டேஷ் இல்ல T டேஷ் இங்கிட்டு வந்துருச்சுன்னா 1 மைனஸ் 0.7 இஸ் ஈக்குவல் டு 0.3ன்னு வருது. இதுல இருந்து T டேஷ் கண்டுபிடிச்சா 280/0.3 933.3 கெல்வின் வருது. அப்ப எஃபிசியன்சி 70%னா ஹை டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 933.3 இருக்கும். ஸோ அப்ப இவங்க இந்த கொஸ்டின்ல எஃபிசியன்சி 50ல இருந்து 70க்கு மாறுனுச்சுன்னா ஹை டெம்பரேச்சர் எவ்வளவு சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஹை டெம்பரேச்சரோட வேல்யூ 560ல இருந்து 933.3 அளவுக்கு சேஞ்ச் ஆகும். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அது கிடைச்சிடும். அவ்வளவுதான், இதான் ஆன்சர். டவுட் இருந்தா கேட்கலாம். லோ டெம்பரேச்சரை இவங்க மாத்தல, ஹை டெம்பரேச்சரை மாத்தி எஃபிசியன்சியை மாத்துறாங்க. டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின்ல டேட்டாலே கிளாரிட்டி இருக்கு, எஃபிசியன்சி டெம்பரேச்சர். அப்ப அந்த ஃபார்முலா வச்சு ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். எஃபிசியன்சி டெம்பரேச்சர், அப்ப அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்த ப்ராப்ளம் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க, புரியலன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? Okay. Second problem. A Carnot engine is operated between two reservoirs at temperature 177 degrees Celsius and 77 degrees Celsius. ஒரு கார்னாட் இன்ஜின் ரெண்டு ரிசர்வாயருக்கு அக்ராஸ் தான் ஆப்ரேட் ஆகுது. டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இதுல எது ஹை டெம்பரேச்சரோ அது சோர்ஸ், எது லோ டெம்பரேச்சரோ அது சிங்க். If the engine receives 4200 joule of heat energy from the source in each cycle, calculate the amount of heat rejected to the sink in each cycle. Calculate the efficiency and work done by the engine அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கார்னாட் இன்ஜினோட ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், அதாவது சோர்ஸ் சிங்க் டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ஹீட் ஃப்ரம் சோர்ஸ் கிடைக்குது, which means Q1. Q1னா ஹீட் ரிசீவ்டு ஃப்ரம் சோர்ஸ், அது எவ்வளவு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஹீட் ரிஜெக்டட் டு சிங்க் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எஃபிசியன்சி கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் பை தி இன்ஜின். பை தி இன்ஜின்னாலும் பை தி சைக்கிள்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சைக்கிள்னு சொல்றதுக்கு பதில் இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ முதல்ல எஃபிசியன்சி கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா டெம்பரேச்சர் கிவன் டேட்டால இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் T1 எவ்வளவு அப்படின்னா 177 டிகிரி செல்சியஸ், விச் இஸ் 450 கெல்வின். 273 ஆட் பண்ணா இந்த மாதிரி வந்துடும். T2 77 டிகிரி செல்சியஸ், which is 350 Kelvin. அதே மாதிரி ஹீட் ரிசீவ்டு ஃப்ரம் சோர்ஸ் எவ்வளவு அப்படின்னா Q1, அது 4200 ஜூல். இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. எஃபிசியன்சியோட ஃபார்முலா 1 மைனஸ் T2/T1. அப்போ 1 மைனஸ் 350/450. சால்வ் பண்ணா 0.2222 வருது. பர்சன்டேஜ்ல மாத்துறதுன்னா மாத்திக்கலாம், அதுக்கு இன்டூ 100 போட்டுறணும். ஸோ ஒன்னு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெட் ஒர்க் டன் கேட்டிருக்காங்க, ஹீட் ரிஜெக்டட் கேட்டிருக்காங்க. என்கிட்ட எஃபிசியன்சிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, நெட் ஒர்க் டன் பை ஹீட் ஆடட். அதாவது அவுட்புட் பை இன்புட். அவுட்புட்ங்கிறது நெட் ஒர்க் டன், நாம கொடுத்தது தான் இன்புட், நாம கொடுக்கறது ஹீட் ஆடடு. ஸோ அதனால W/Q1 வரும். இதுல இருந்து W கண்டுபிடிச்சா எஃபிசியன்சி இன்டு Q1 வரும். இப்ப கூட கடைசியா அந்த சிங்கிள் சீட்ல எல்லாமே காமிச்சலாம். அப்ப கூட சொன்ன இதை மறந்துடுவீங்க, இதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளத்துல யூஸ் ஆகும். ஸோ எஃபிசியன்சி 0.2222 கண்டுபிடிச்சாச்சு. Q1 கொஸ்டின்லேயே 4200 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நெட் ஒர்க் டன் பை தி இன்ஜின் இல்ல பை தி சைக்கிள் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சரும் எடுத்தாச்சு. மூணாவது ஹீட் ரிஜெக்டட் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, டபிள்யூவோட ஃபார்முலா என்ன வந்திருக்கு, Q1 மைனஸ் Q2. இந்த டயக்ராம் வரைஞ்சா ஈஸியா இந்த ஃபார்முலா எழுதிடலாம். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா ஏரோவை பார்க்கணும்.
உள்ள போறது யாரு, வெளியே போறது யாரு, அதுல இருந்து அதை மைனஸ் பண்ணா கிடைச்சிரும். பெருசா திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருந்து Q2 கண்டுபிடிச்சா Q1 மைனஸ் டபிள்யூன்னு வந்துடும். அப்ப W is equal to Q1 minus Q2. இதுல இருந்து Q2 கண்டுபிடிச்சா Q1 minus W வரும். Q1 கொஸ்டின்ல 4200 இருக்கு. W 933.33 கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஏறக்குறைய கார்னாட் இன்ஜின்ல என்னென்ன டேர்ம் எசென்சியலோ எல்லா டேர்மும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. செகண்ட் ப்ராப்ளம் ஓவர். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியராப்பா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து போலாமா? ஓகே. Third problem. A Carnot engine has the same efficiency when operated 1 between 100 Kelvin and 500 Kelvin, 2 between T Kelvin and 900 Kelvin. Find the value of T. செம சிம்பிள் ப்ராப்ளம் பா. ஒரு கார்னாட் இன்ஜினோட எஃபிசியன்சி மாறலன்ட்டாங்க, டெம்பரேச்சர் மாறி இருக்கு. ஒரு இன்ஜினுக்கு வந்து 100 500 இருக்கு, இன்னொரு இன்ஜினுக்கு T 900 இருக்கு. அப்ப T என்னன்னு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் எஃபிசியன்சி நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. எஃபிசியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் T2 பை T1. இன்ஜின் 1ஓட எஃபிசியன்சியும் இன்ஜின் 2ஓட எஃபிசியன்சியும் ஈக்குவல். அதனால நான் நடுவுல ஈக்குவல் போட்டேன். இன்ஜின் 1ல லோ டெம்பரேச்சர் 100, ஹை டெம்பரேச்சர் 500. இன்ஜின் 2ல லோ டெம்பரேச்சர் T, ஹை டெம்பரேச்சர் 900. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இங்க பாருங்க, 1 மைனஸ் 100 by 500 பா. இங்க நான் தப்பா எழுதியிருக்கேன், இதை மாத்திக்கங்க. 1 minus 100 by 500. இது 1 minus T by 100. So 1 minus 100 by 500. இது 1 minus T by 900. So solve பண்ணா இது இது இந்த 1 கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, T by 900 is equal to 1 by 5 வரணும். அதான் 1 by 5 வரணும். இதுல இருந்து T கண்டுபிடிச்சா 900 by 5 180 கெல்வின் வரும். மாத்திக்கங்க. இது 100. நோட்ஸ்ல மாறி இருக்கான்னு செக் பண்ணுங்க. இது வந்து 1. நோட்ஸ்ல மாறி இருக்காப்பா? நோட்ஸ் இருந்ததுன்னா கையில இருந்ததுன்னா மாத்திக்கங்க. உங்கள்ட்ட PDF இருக்குல்ல, அதுல செக் பண்ணுங்க. இப்ப நோட்ஸ்ல எப்படி இருக்கு? மாத்திருக்கேனா மாத்தலையா? டேய் சர்வேஸ், சம்வாட் கரெக்டான என்ன அர்த்தம்டா? கரெக்டா கரெக்ட் பண்ணிருக்கேனா பண்ணலையா, அவ்வளவுதான் கேள்வி. நோட்ஸ்ல கரெக்ஷன் ஆயிருக்கா ஆகலையா? ஆகலைன்னா நான் போய் மாத்துவேன். அதுக்குதான். ஓகே, சேஞ்ச் பண்ணிருக்கேன். நோட்ஸ்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன். டிஸ்பிளே இந்த டிஸ்பிளேல தான் சேஞ்ச் பண்ணாம விட்டுருக்கேன். ஸோ நோட்ஸ்ல கரெக்டா தான் இருக்கும். ஓகே, இது ரொம்ப சாதாரணமான ப்ராப்ளம் தான். அடுத்து 4th ப்ராப்ளம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. 4th ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து JEE எக்ஸாம்ல அதிகமா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் வச்சு ஆன்சர் எடுப்பாங்க. அது எல்லா நேரத்திலையும் சக்சஸ் ஆகாது. அதனால ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கிறதா பெஸ்ட். நான் ப்ரொசீஜரால தான் இதை நடத்த போறேன். 2 கார்னாட் இன்ஜின் 3 கார்னாட் இன்ஜின் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இது. பாருங்க, ப்ராப்ளம் நம்பர் 4 என்ன கொடுத்திருக்காங்க. 2 Carnot engines A and B are operating in series. The first one, A, receives heat at 600 Kelvin and rejects to a reservoir at temperature T. The second engine, B, receives the heat rejected by A and in turn rejects heat to a reservoir at 150 Kelvin. Calculate the temperature T when. இதுக்குள்ள 2 கொஸ்டின் இருக்கு. 1, the work output of both the engines are equal. 2,
தி எஃபிஷியன்சி ஆஃப் போத் தி இன்ஜின்ஸ் ஆர் ஈக்குவல். யாரோ மியூட் பண்ணாம இருக்க, த்ரீசான்னு நினைக்கிறேன், செக் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ அண்ட் பி ரெண்டு கார்னாட் இன்ஜின் என்ன இருக்கு அப்படின்னா சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஏங்கிற இன்ஜின் 600 கெல்வின் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் டெம்பரேச்சர்ல உள்ள ஹீட்டை ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணிட்டு சம் ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுது. ரிஜெக்ட் ஆகிற ஹீட்டோட டெம்பரேச்சர் டி. ஏ என்ன ரிஜெக்ட் பண்ணுதோ அதை தான் பி ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணிட்டு பியும் ஒர்க் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணுது. ரிஜெக்ட் ஆகிற ஹீட் வந்து வில் ஹாவ் டெம்பரேச்சர் 150 கெல்வின். இப்ப ரெண்டு இன்ஜினோட ஒர்க் ஈக்குவலா இருந்ததுன்னா டீயோட வேல்யூ என்ன, ரெண்டு இன்ஜினோட எஃபிஷியன்சி ஈக்குவலா இருந்தா டீயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நாம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ நான் ரெண்டு இன்ஜின் சீரீஸ்ல வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஏ வரைஞ்சிட்டேன். அதுல ஒரு சோர்ஸ் இருக்கு. அதோட டெம்பரேச்சர் கொஸ்டின்ல சொல்லியிருக்கிற மாதிரி 600 கெல்வின். இங்க இருந்து தான் ஹீட்டை வாங்குறோம். வாங்கிட்டு ஒர்க் பண்றோம். அந்த ஒர்க்கை W1 எழுதுறேன். ஒர்க் பண்ணிட்டு மிச்ச ஹீட்டை வெளியே விட்டுறணும், அது Q. இந்த Qங்கிற ஹீட்டோட டெம்பரேச்சர் தான் T. அதை டீன்னு பக்கத்திலேயே மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. ஏ வெளியே விட்ட ஹீட்டை தான் பி வாங்குது. பி வாங்கிட்டு என்ன பண்ணுதுன்னா ஒர்க் பண்ணுது. அந்த ஒர்க் W2. ஒர்க் பண்ணது போக மிச்ச ஹீட்டை வெளியே விட்டுருச்சு, அது Q2. அது எங்க போகுதுன்னா சிங்க்குக்கு போகுது. அந்த டெம்பரேச்சர் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க 150 கெல்வின். அவ்வளவுதான். இந்த மாதிரி ரெண்டு இன்ஜின் இல்ல 3 இன்ஜின் சீரீஸ்னு சொல்லுவாங்க. இதுல எப்பயுமே மாற்றம் வராது. இது எப்பயுமே இதே மாடல்ல தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணும், இதே மாதிரி டயக்ராம் வரைஞ்சுக்கிறோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு இன்ஜினோட ஒர்க்கும் ஈக்குவல் அப்படின்னா வந்து டி என்ன, டீயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல W2 கண்டுபிடிச்சா என்ன வரும்னா Q மைனஸ் Q2ன்னு வரும். எப்பயுமே ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் லாஜிக். ஏரோ பார்த்து எழுதிடணும், இன்வெர்ட் அவுட்வர்டு. ஸோ Q மைனஸ் Q2 எழுதிட்டேன் பாருங்க, Q மைனஸ் Q2. கொஸ்டின் 1ல இந்த ரெண்டு ஒர்க் அவுட்புட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப W1 இஸ் ஈக்குவல் டு W2. W1 என்ன இருக்கு அப்படின்னா Q1 மைனஸ் Q. W2 என்ன இருக்குன்னா Q மைனஸ் Q2 இருக்கு. இந்த மைனஸ் Q2 இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா பிளஸ் Q2 ஆயிரும். அப்ப Q1 பிளஸ் Q2 வரும். இந்த மைனஸ் Q அங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா 2Qன்னு வந்துடும். இதுல இருந்து இந்த Q கீழே கொண்டு வந்துட்டோம்னா Q1 பிளஸ் Q2 பை Q இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். நாம ஆல்ரெடி ஒரு இடத்துல ப்ரூஃப் பார்த்தாச்சு. இந்த மாதிரி எல்லாம் Q டிவிஷன்ல இருந்ததுன்னா டெம்பரேச்சரா மாத்திக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு இடத்துல பார்த்தோம்ல Q2 பை Q1னா T2 பை T1 மாத்திக்கலாம். அது வந்து அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த லாஜிக்கை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு பதில் T1 பிளஸ் T2 பை Tன்னு வந்துடும். ஸோ அப்ப T1 பிளஸ் T2 பை T இஸ் ஈக்குவல் டு 2. நம்மளுக்கு T தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப T1 பிளஸ் T2 பை 2ன்னு வந்துடும். T1ஓட வேல்யூ 600, T2ஓட வேல்யூ கொஸ்டின்ல 150ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பை 2 போட்டா 375 வந்துடும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி புக்ல இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இருக்காது, இந்த டயக்ராம்லாம் இருக்காது. ஸோ ரெண்டு இன்ஜின்னா இதான் ஃபார்முலா, மக்கப் பண்ணிக்கோங்க, இதை வச்சு ஆன்சர் எடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்பெக்டா காமிக்கிறாங்க. பட் ரெண்டு இன்ஜின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல 3 இன்ஜின் கூட வந்து. அதனால எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் என்னங்கிறத கத்துக்கிட்டு அந்த ப்ரொசீஜர் படி தான் போகணும். ஸோ நான் அதுபடிதான் போயிருக்கேன். ரெண்டு இன்ஜின் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டு பேரோட ஒர்க்கும் ஈக்குவலு. அப்ப ஏதோ ஒரு டெம்பரேச்சர் மிஸ் ஆகுது. மிஸ் ஆகுற டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா கவனமா ஹேண்டில் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது. எப்பயுமே இந்த மாதிரி ரேஷியோஸ் ஆஃப் கியூஸ் இருந்ததுன்னா ரேஷியோஸ் ஆஃப் டெம்பரேச்சரா மாத்திக்கலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி கார்னாட் இன்ஜின்ல ப்ரூஃப் பார்த்திருப்போம். அகைன் அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது சொல்லிட்டான். ஸோ இந்த கொஸ்டின்குள்ள ரெண்டு டிவிஷன் இருக்கு. நம்ம ஒரு டிவிஷன் தான் முடிச்சிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த டிவிஷன் போயிடலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இஃப் நாட்னா நம்ம அடுத்த டிவிஷன் போயிடலாம். அடுத்த டிவிஷன் ரெண்டு இன்ஜினோட எஃபிஷியன்சி ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? கிளியராப்பா? ஓகே. செகண்ட் டிவிஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு இன்ஜினோட எஃபிஷியன்சி ஈக்குவல். எஃபிஷியன்சியோட ஃபார்முலா 1 மைனஸ் T2 பை T1. ரெண்டு இன்ஜினோட எஃபிஷியன்சி ஈக்குவலுங்கிறதுனால இன்ஜின் ஏவோட எஃபிஷியன்சி இன்ஜின் பியோட எஃபிஷியன்சி எழுதி நடுவுல ஈக்குவல் போட்டிருக்கேன். இந்த T2ங்கிறது லோ டெம்பரேச்சர், T1ங்கிறது ஹை டெம்பரேச்சர். அப்ப பாருங்களேன், இன்ஜின் ஏல ஹை டெம்பரேச்சர் T1, லோ டெம்பரேச்சர் T. அப்ப லோ டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல T வந்துருச்சு, ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல T1 வந்துருச்சு. அதே மாதிரி இன்ஜின் பி பாருங்க, இன்ஜின் பில உள்ள போற டெம்பரேச்சர் தான் ஹை,
அது T. ரிஜெக்ட் ஆகிற டெம்பரேச்சர் தான் லோ, அது T2. அதனால பாருங்க, லோ டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல T2, ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல Tன்னு வந்துருச்சு. ஸோ சிம்பிளா கவனமா ஹேண்டில் பண்ணணும். சிம்பிள் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. சும்மா T2/T1 அப்படியே போட்டு அப்படியே எழுதிடக்கூடாது. T2னா லோ டெம்பரேச்சர், T1னா ஹை டெம்பரேச்சர். இன்ஜின் ஏல யார் லோ ஹை, இன்ஜின் பில யார் லோ ஹைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு போடணும். இப்போ 1 கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இந்த T இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணா T ஸ்கொயர்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு T1 இன்டூ T2. T1 கொஸ்டின் படி 600, T2 150. அப்ப 600 இன்டூ 150 அண்டர் ரூட்டுக்குள்ள போட்டோம்னா T கிடைச்சிரும், விச் இஸ் 300 கெல்வின். ஸோ எல்லா புக்லயும் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணாத. சில நேரம் 2 இன்ஜினுக்கு பதில் 3 இன்ஜின் 4 இன்ஜின்லாம் சீரீஸ்ல வரலாம். அப்ப அவங்க மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஸோ அதனால சில நேரம் நம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சிம்பிள்ஸா கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணும், எப்பயும் ப்ரொசீஜரை பேஸா வச்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணும். இதுதான் இதுக்கான ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமாப்பா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கார்னாட் இன்ஜின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா செகண்ட் ப்ராப்ளம் கேட்கலாம். செகண்ட் ப்ராப்ளமும் நிறைய டைம் வந்திருக்கு. எல்லா டேட்டாஸும் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஒர்க் அவுட்புட்டு, ஹீட் ரிஜெக்டட், ஹீட் இன்புட், எஃபிசியன்சி எல்லாம் வச்சு பேசுற மாதிரி ப்ராப்ளம்ஸும் 2 இன்ஜின் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, அவங்களோட எஃபிசியன்சி ஈக்குவல், 2 இன்ஜினோட ஒர்க் அவுட்புட் ஈக்குவல் அப்படின்னா சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா மிஸ்ஸிங் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போலாமாப்பா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். A Carnot engine takes 5 into 10 power 6 joules of heat energy at 627 degrees Celsius on exhaust Q2 joules to a sink at 27 degrees Celsius. What is its efficiency? What is the work done by it அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கார்னாட் இன்ஜின் வந்து இவ்வளவு ஹீட் எனர்ஜியா வாங்குதுப்பா. அப்ப இது Q1. Q1ல உள்ள டெம்பரேச்சர் தான் T1. வெளியே போன ஹீட் வந்து Q2ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அங்க உள்ள டெம்பரேச்சர் T2. அப்ப T1 T2 கொடுத்துருக்காங்க, எஃபிசியன்சி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ T1 627 டிகிரி செல்சியஸ், அது 900 கெல்வின். T2 27 டிகிரி செல்சியஸ், அது 300 கெல்வின். Q1 5 into 10 power 6 ஜூல்னு கொடுத்துருக்காங்க. எஃபிசியன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சருக்கு 1 - T2/T1 தான் ஃபார்முலா. அப்போ 1 - 300/900 சால்வ் பண்ணா 2/3 வருது. 2/3ங்கிறது 0.667. எஃபிசியன்சிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, W/Q1. இதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுல இருந்து W கண்டுபிடிச்சா எஃபிசியன்சி இன்டூ Q1 வரும். எஃபிசியன்சி 0.667. Q1க்கு பதில் 5 into 10 power 6 மல்டிப்ளை பண்ணா நெட் ஒர்க் கிடைச்சிரும். அவ்வளவுதான். இது சிம்பிள். செகண்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான் இந்த ப்ராப்ளம். அவ்வளவுதான். கார்னாட் இன்ஜின்ல இதுக்கப்புறம் புது ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. இதே மாடல் தான் எல்லாம் என்ன ஆகும்னா வரும். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீயாவே ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் நீயாவே ட்ரை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் சேமா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நோ டவுட்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கிளாஸை விட்டு நீங்க வெளியே போய்க்கலாம். அடுத்த சண்டே டிவிஷன் 4 பாத்திரலாம். அடுத்த சண்டே டிவிஷன் 4 பாத்திரலாம். ஒரு சண்டேவும் ஒரு டிவிஷனா இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். கடைசி டிவிஷன் வரப்போ கொஞ்சம் டைம் ஆகும்.